गुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिः आविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्नि वाळि कुरयलूर வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் இதுவோ திருவரசு இதுவோ திருமணங்கொள்ளை இதுவோ எழிலாளி என்னுமூர் இதுவோதான் வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை எட்டெழுத்தும் பறித்த விடம். மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வாருடைய பெருமையிலே ஈடுபட்டு திருமணங்கொல்லைங்கிற அந்த க்ஷேத்திரத்திலே மங்களாசாசனார்த்தமாக சென்ற இடத்திலே அருளி செய்த பாசுரம். அந்த இடத்திற்கு போகிற சமயத்திலே என்றோ ஒரு நாள் இதே இடத்தில்தான திருமங்கையாழ்வார் வாளை உருவி எம்பெருமானிடத்துல காட்டி மந்திரத்தை பெற்றார். அதுலதான் ஈடுபட்டு தெரிவிக்கிறார், இதுவோ திருவரசு, இதுதான் அந்த சிறந்த அரசமரமா, அரசமரத்துக்கு அடியிலத்தான் எம்பெருமான் உபதேசித்தான். அப்படிப்பட்ட அரசமரம் இன்றும் நம் கண்ணுக்கு புலப்படுகிறதே. இதுவோ திருமணங்கொள்ளை, இவ்விடத்துலதான் எம்பெருமான் கல்யாண கோலத்திலே மணவாள பிள்ளையாக வர அவரிடத்திலே அனைத்தையும் கொள்ளையடிக்க வேண்டும் வழிபறிக்க வேண்டும்னு திருமங்கையாழ்வார் வந்து வழிபறித்த இடம் இதுவோ. அது என்றோ கலியுக தொடக்கத்திலே 500-600 வருஷங்கள் பிற்பாடு அப்பொழுது நடந்தது. மாமுனிகள் தற்பொழுது 650 வருஷத்துக்கு முன்பாக எழுந்தருளியிருந்தார். ஆனாலும் அங்கு சென்று சேவித்த அந்த சமயத்திலே தற்பொழுதே அது நடைபெற்றதோ, அவருக்கு கண்ணுக்கு முன்னாடிதான் அப்பொழுது நடைபெற்றதோ, அந்த இடத்துலதான் நாமும் இருக்கிறோமோன்னு மிகவும் அனுபவித்து தெரிவிக்கிறார். இதுவோ எழிலாளி என்னுமூர், எழிலாளி அழகு சேர்க்கக்கூடிய திருவாலிங்கிற அற்புத க்ஷேத்திரம் இதுதானோ என்றுமூர். இதுவோ தான் வெட்டும் கலியன், அனைவரிடத்திலும் தன்னுடைய வாளை உருவி அதை காட்டி அனைவரையும் அச்சமுறுத்தி அந்த செல்வந்தர்களிடத்திலெல்லாம் செல்வத்தை பறித்தார். வெட்டும் கலியன் வெருட்டி நெடுமாலை, யாரோ சாமானியப்பட்ட செல்வந்தர்களை மிரட்டி எடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பராத்பரனான எம்பெருமானையே வெருட்டி அவரையே ஒரு க்ஷணம் திடுக்கிட வைத்து அவரிடத்திலிருந்து உயர்ந்த மந்திரத்தை பெற்ற இடம் இதுதானான்னு ஆச்சரியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் திருமங்கையாழ்வார் அவருடைய சரித்திரத்துல மட்டுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமை. மற்ற அத்தனை ஆழ்வார்களும் தாங்கள் இருந்த இடத்திலே இருக்க அங்கு பெருமாள் மயர்வர மதிநலம் அருளினார். அதன் மூலமாகவே உபதேசங்களையும் பெற்றார்கள். ஆனால் இவர் மட்டும் எம்பெருமானையே வாளை உருவி கத்தியை காட்டி மிரட்டி சொல்லுகிறாயா இல்லையா என்று கேட்டு மிரட்டி அந்த அர்த்தத்தை பெற்றார். அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. சாதாரணமா ஆச்சாரியர்களை அடிபணிந்து அர்த்தங்களை பெற வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹான்னு பார்த்தசாரதி எம்பெருமான் கண்ணன் கீதையில விவரித்தான். நான் ஏதோ உனக்கு இந்த கலக்கத்தை போக்கடிக்க வேண்டும்னு உயர்ந்த அர்த்தங்களை உபதேசித்து விட்டேன், ஆனால் இது முறை அன்று. நீ போய் அந்தந்த ஆச்சாரியர்களிடத்துல அடிபணிந்து 1 வருஷமோ 2 வருஷமோ நிறைய தொண்டுகளை புரிய வேண்டும். அதற்கு அவர்கள் மனம் இறங்கி சரி இவன் நன்னா பழுத்திருக்கிறான், நல்ல குணங்கள் எல்லாம் இவன் இடத்துல இருக்கிறதுன்னு அவர்கள் மகிழ்ந்து அதற்கேற்பத்தான் உனக்கு அர்த்தங்களை உபதேசிப்பார்கள். அப்படித்தான் பெறணும் அர்ஜனா. ஆனாலும் யுத்த களத்துக்கு நடுவில் இப்பொழுது நீ கேட்டாய்ங்கிற ஒரே ஒரு சாக்கை கொண்டு உனக்காக உபதேசித்தேன் என்று கண்ணன் தெரிவித்தான். அப்படி பெற வேண்டிய அர்த்தத்தை இவர் எங்கேயோ ஒரு இடத்துல வழிபறிக்கிற இடத்திலேயே திருமங்கையாழ்வார் பெற்றார். வேலனைத்த மார்பும் விலங்கு திருவெட்டழுத்தை மாலுரைக்க தாழ்த்த வளச்செவியும் தாளினை தண்டையும் தார்களியன் நன்முகமும் கண்டு கழிக்கும் என் கண். இன்னைக்கும் போய் திருநாங்கூர் அந்த க்ஷேத்திரத்துல திருமங்கையாழ்வாரை சேவித்தால் அவர் நிற்கிற நிலை அதுவே நம்முடைய மனசை உருக்குமா போலே அத்தனை பேர் அழகோடு திகழ்கிறார். ஆழ்வார்களுக்குள்ளே திருமங்கையாழ்வார் அத்தனை அத்தியாச்சரியமான அழகோடு திருமேனியோடு விளங்குகிறார். அதே போல நாய்ச்சிமார்களுக்குள்ளே கோதை நாய்ச்சியார் அற்புதமான அந்த திருக்கோலத்தோடு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே சேவை சாதிக்கிறார். இதே போல ஆச்சாரியர்களுக்குள்ளே சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூரிலே அத்தியாச்சரியமான திருமேனியோடு சேவை சாதிக்கிறார். அப்படி அந்த திருமங்கையாழ்வார் திருநாங்கூரிலே எழுந்தருள் இருக்கிற நிலையை மாமுனிகள் விளக்குகிறார். வேள் அணைத்த மார்பும், திருமார்புக்கு பக்கத்திலேயே வேலை அணைத்து கொண்டு
அஞ்சலி ஹஸ்தத்தோடு ஆழ்வார் சேவை சாதிக்கிறார். விளங்கு திருவெட்டெழுத்தை மால் உரைக்க தாழ்த்த வலச்செவியும். நம்பெருமான் உபதேசிக்கும் பொழுது அருகேவான்னு கூப்பிட்டு காதை கூட உனக்கு மந்திரத்தை சொல்லுகிறேன்னு அழைத்தாராம். அப்படி கூப்பிட போது செவியை தாழ்த்தார். இன்னைக்கும் ஆழ்வார் நிமிர்ந்து நிற்கிற அந்த நிலையிலே நேரா திருமுகம் சீரா உயர்ந்து நேராக இருக்குமான்னா சற்று தாழ்ந்து வலச்செவி சற்று இறங்கிதான் இருக்கும். ஏன்னா வலது செவியிலே பெருமான் உபதேசிக்க அதை பெறுவதற்காக சற்று தாழ்ந்துதான் இருக்கிறார். அதைத்தான் தாழ்த்த வலச்செவியும் தாளினை தண்டையும் இரண்டு திருவடிகளையும் ஒன்னாக சேர்த்து வைத்து இந்த மந்திரத்தை பெற்ற பிற்பாடு உணர்ந்தேன். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்ங்கிற அந்த திருநாமத்தை பெற்றார். இனி இந்த கால்கள் எங்கும் நகராது என்று கால்கள் கட்டப்பட்டார் போலே இணைத்து அந்த இரண்டு தாள்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தாளினை தண்டையும் தார்களியன் நன்முகமும். இதுவரைக்கும் ஒரே கவலையா பதட்டத்தோடு இருந்தாரா? இப்ப கவலையெல்லாம் போச்சுது. இத்தனை காலம் எதோ தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தேன், தெரிந்து கொண்டேன்னு சந்தோஷமா முகமெல்லாம் மலர்ந்தன. தார்களியன் நன்முகமும் கண்டு கழிக்கும் என் கண். இப்படிப்பட்ட திருமங்கையாழ்வார சேவிப்பதுதான் இந்த கண் படைத்த பிரயோஜனம். கண் அவரையே எப்பொழுதும் சேவித்து களிப்போடு இருக்கும், ஆனந்தத்தோடு இருக்கும்னு சாதித்தார். அந்த சரித்திரத்தை தான் பின்பழகிய பெருமாள்ஜியர் தம்முடைய 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே சாதித்து கொண்டு வருகிறார். வயலாளி மணவாளன் இந்த ஆழ்வாரை எப்படியாவது திருத்தி பணிகொள்ள வேண்டும், இவருக்கு உயர்ந்த திருமந்திரத்தை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக தாமும் பிராட்டியுமாக மணவாள பிள்ளையுமாக மணவாள பெண்ணுமாக ஊர்கோலமாக திரண்டு எழுந்தருளுகிறார்கள். அதைத்தான் பார்த்தோம். இப்படி ததியாராதனம் பண்ணி கொண்டு போரானிற்க சர்வேஸ்வரனும் வழிபறித்தும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காகவே இவர் சரம புருஷார்த்தத்திலே நிஷ்ணாதர் என்று கொண்டு அந்த சுகிருதமே பற்றாசாக இவரை விசேஷ கட்டாட்சம் பண்ணி அங்கீகரிக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றி வழிபறி பண்ணியாவது சரம புருஷார்த்தமான பாகவத ததியாராதனத்தை நடத்த வேணும்ன்றதுல ஊற்றத்தோடு இருந்தாரா? அப்படி இருக்கிறார்னா இவருக்கு உண்மையை உணர்த்தி நன்றாக புரிய வைக்க வேண்டுமே. சரம புருஷார்த்தத்துல நிலைக்கு நிற்கிறார், ஆனா அதற்கு முன்னாடி வர வேண்டிய படிகள் எல்லாம் வரல. எடுத்த எடுப்புலையே சரம புருஷார்த்தம் வந்து விடுமா? பிரதம நிலை மத்தியம நிலை தாண்டினால்தானே சரம நிலைக்கு வர வேண்டும். சரம நிலையில ஊற்றத்தோடு இருக்கிறார். ஏதோ ஒரு சுகிருதத்தினாலே அது ஏற்பட்டது. குமுதவல்லி நாச்சியாருங்கிற ஒரு பாகவத பெண்ணுடைய தொடர்பு பெற்றார். அந்த சம்பந்தத்தினாலே பாகவத ததியாராதனத்தை செய்ய வேண்டும்னு ஊற்றத்தோடு இருந்தார். ஆனால் அதற்கு முன்னாடி ஏற்பட வேண்டிய ஆத்ம குணங்கள் எல்லாம் வளரணும். சேஷத்துவம் பாரதந்திரியம் இதெல்லாம் படிப்படியாக வளர்ந்த பின்னன்றோ சரம நிலைக்கு போக வேண்டும். இன்னும் இவர் இந்த சரம நிலைக்கு வந்து விட்டார். முதல்ல இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் தாண்டவில்லையே. இத்தனை காலம் தான் பண்ணின அந்த தவறுகள் என யவ்வன பிராயத்துல விஷயாந்தரத்துல ஈடுபட்டிருந்தார். பால்யே கிரீடனகா சக்தாகான்னு தாழ்ந்த விளையாட்டுகள் எதோ விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தார். அப்ப அதையெல்லாம் மறந்து இனி இதெல்லாம் தவறுங்கிறதுக்கு அபராத க்ஷாமனம் பண்ணி கொண்டு அதற்கு பிற்பாடனோ எம்பெருமானை பத்தி எம்பெருமானுடைய அடியவர்களிடத்துல வர வேண்டும். இப்ப நேரடியா இவர் அடியார் இடத்துல போய்விட்டார். சரி இருக்கட்டும், இவருக்கும் திருத்தி இந்த அர்த்தங்களை எல்லாம் படிப்படியாக உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் சங்கல்பித்தார், திருவுள்ளம் பற்றினார். பெருமாள் தான் முதல் படி எடுத்து வைக்கிறார். ஒரு ஜீவாத்மா திருந்த வேண்டும்னு சொன்னால் யார் முதல் படி எடுக்க வேண்டும்? நாம் முயற்சி பண்ண வேண்டுமா, எம்பெருமான் முயற்சி பண்ண வேண்டுமான்னா பரப்பிரயோஜனம் எம்பெருமானுக்குத்தானே பிரயோஜனம். ஜீவாத்மா அவனுடைய சொத்து, சொத்தை பெறுவது சுவாமிக்குத்தானே பயன், அவருக்குத்தானே உகப்பு. என்னுடைய சொத்தை நான் பெறும் பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சொத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப அதே போல நாம் சொத்தாக இருக்க நம்மை பெற வேண்டும்னு எம்பெருமான் தானே முதல் படி எடுத்து வைப்பார். அப்படி இப்ப திருமங்கையாழ்வார பெற வேண்டும்னு முதல் படி எடுத்து வைக்கிறார். இவர் வழிபறிக்கைக்கு உச்சிதமான பரிகரத்தையும் கூட்டிக் கொண்டு திருமணங்கொள்ளையில் திருவரசின் மேலே கொடி வைத்து பதுங்கி இருக்கிற வழியிலே அந்த இடத்துல பதுங்கி இருக்கார். திருமணங்கொள்ளைங்கிற க்ஷேத்திரம் இன்னைக்கு ஆச்சரியமா அமைந்திருக்கக்கூடிய இடம். பங்குனி உத்தரம் அதற்கு அடுத்த நாள் அந்த இடத்துல ரொம்ப விசேஷமா அந்த வேடுபரி உற்சவம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. ஆழ்வார் அவர் 4 சீடர்களோடு ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறார். அந்த இடத்திற்கு ஊர்வலமா பெருமானும் பிராட்டியும் புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற சமயத்துல இங்கிருந்து செய்தி போய் சொல்லுவார்களாம். அந்த சிஷ்யர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பெரிய கும்பல் ஆரவாரமா வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை போய் பிடித்து விட்டால் இனி ஆயுசு முழுக்க நம்ம வேற இடத்துல வழிபறியே பண்ண வேண்டாம். ஏன்னா பெருமானும் பிராட்டி தானே வருகிறார்கள்.
அவர்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இப்ப கழுத்துல அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாபரணங்களை பார்த்தால் எல்லாம் விலை மதிப்பற்ற திருவாபரணங்கள். இத்தை களவாடினால் இனி களவாடவே வேண்டாம்னு சிஷ்யர்கள் எல்லாம் போய் சொல்ல 100 திருவெண் பந்தங்களை ஏத்தி கொண்டு பெரிய ஆடல் வாங்குற குதிரை வாகனத்துல திருமங்கையாழ்வார் புறப்பட்டு அப்படியே அந்த சிஷ்யர்களோடு தன்னுடைய படை ஆட்களோடு சேர்ந்து சுத்தி அப்படியே அந்த பெருமானையும் பிராட்டியுமாக சேர்த்து சூழ வளைத்துக் கொள்ளுவார்கள். நிறைய தடவை சுத்தி சுத்தி அவர்களுடைய திருவாபரணத்தை எல்லாம் களவாடுமா போல இன்னைக்கும் கண் முன்னாடி அந்த உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. விடிய விடிய ராத்திரியெல்லாம் நடக்கூடக்கூடிய உற்சவம். அதையத்தான் இங்க விவரிக்கிறார். இப்ப திருமணங்கொள்ளையில பதுங்கி இருக்கிறாராம். தானும் தம்முடைய சிஷ்யர்களுமாக கொடி வைத்து திருவரசின் மேலே அரச மரத்துக்கு மேல யார் கீழே போகிறார்கள்னு பார்த்து கொண்டிருக்கிற சமயத்திலே வழியிலே சாக்ஷான் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத்து சாஸ்திரபாணினா என்றும் பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்றும் சொல்லுகிறபடியே வடமொழி பிரமாணம் திவ்ய பிரபந்த பிரமாணம் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறார். வடமொழியில என்ன தெரிவிக்கிறது? சாக்ஷான் நாராயணோ தேவஹா, நாராயணாகிற எம்பெருமான் தாமே ஆச்சாரியனாக அவதரிக்கிறாராம். இத்தனை காலம் தாம் ராமண கிருஷ்ண பரசுராம பார்கவராமான்னு பல அவதாரங்களை எடுத்தார். எத்தனை பேரை பிடிக்க முடிந்தது? எத்தனை பேரைய திருத்து கொண்டு வர முடிந்தது? யாரோ 2-3 பேர் தான் கிடைத்தார்களே ஒழிந்து ஊர் முழுக்க எல்லோரையும் திருத்த முடிந்ததான்னா முடியல. அதனால என்ன பண்ணலாம்னு பார்த்தார். சரி, இவர்கள் கூட்டத்துக்குள்ளேயே ஒருவனாக நாம் பிறக்க வேண்டியதுதான். நாம வேற கட்சியா பரமாத்மாங்கிற ஜாதியோடு வந்து பிறந்தால் எல்லாம் அவர் ரொம்ப பெரியவர், அவரை பார்த்து நம்மால பின்பற்ற முடியுமான்னு சிலர் ஒதுங்கி விடுகிறார்கள். அவன் ஏதோ சித்து வேலை செய்கிறான், அவன் சொல்வதையெல்லாம் நம்ப முடியுமான்னு சிலர் ஒதுக்கி விடுகிறார்கள். இந்த மாதிரி என்னை அனாதரிக்கிறார்களே ஒழிந்து யாரும் என்னை கண்டு தெளிந்து பற்றுவதற்கு யாரும் முன்வரமாட்டேன் என்கிறார்கள்னு கண்ணன் கீதையில மிகவும் வருந்தி தெரிவித்தான். அப்ப இனி நாமே அவதரிப்பதெல்லாம் போறோம், ஆச்சாரியனாகவே இனி அவதரிக்க வேண்டியதான்னு முடிவு செய்து நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும், மனுஷ்ய தேகம், மனுஷனாகவே ஒரு உடலை எடுத்துக்கொண்டு தாமும் மனுஷனாகவே நமக்குள்ளே ஒருவராகவே சஞ்சரிக்கிறாராம். அப்ப நாராயணன் அப்ராகிருதமான திவ்யமேன திருமேனி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருமேனியையும் விட்டு இந்த உலகத்துல ஏதோ ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து ஜீவாத்மாவினுடைய அந்த மனுஷ்ய சரீரத்தையே தனக்கு உடலாக கொண்டு இவரிடத்திலேயே அவன் தன்னுடைய விசேஷ கட்டாட்சம் அனுகிரகத்தை பண்ணி மக்னான் உத்தரதே லோகான், உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் உத்தரிக்கிறார், சம்சாரத்திலிருந்து இவர்களை எல்லாம் கடத்துகிறாராம். சாஸ்திர பாணினா, இதுவரைக்கும் கையில வில் எடுத்து கொண்டு வந்தார், வாள் எடுத்து கொண்டு வந்தார், கதை எடுத்து கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் பயந்து நம்ம இடத்துல வருவார்கள்னு பார்த்தா நாம எதிரிட்டு இன்னும் சண்டை போட ஆரம்பித்தோமே தவிர இவர் கொண்டு வந்த ஆயுதங்களை பார்த்து சரணம் அபயம் என்று அவருடைய திருவடிகள்ல விழுந்ததாக தெரியலை. சரி, இனிமே ஆயுதங்கள் பிரயோஜனப்படாது, சாஸ்திரங்களை கொண்டுதான் இவர்களை திருத்தணும். அந்த சாஸ்திரத்து மூலமாகத்தான் உண்மையான ஞானத்தை இவர்கள் பெறுவார்கள். அதையும் நாமே உபதேசித்தால் கேட்க மாட்டார்கள், ஆச்சாரியனாக இருந்து உபதேசித்தால் தான் அது எடுபடும். யார் எந்த வேலையை செய்யணுமோ அவர்கள் செய்தால்தான் அது எடுபடும். கீதாச்சாரியன்கிற திருநாமத்தோடு கீதையை 700 ஸ்லோகங்களை உபதேசித்தான். கேட்டுக்கொண்ட அர்ஜுனனே திருந்தினானா பார்த்தால் சண்டையிட்டான், ராஜ்யத்தை பெற்றான், சுகமே வாழ்ந்தான், சொர்க்கத்துக்கு போனானே தவிர இவனுடைய திருவடிகள் தான் உபாயம்னு தெரிந்து பற்றி ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவத்தோடு இருந்து முக்தி பெற்றானான்னு பார்த்தால் காணவில்லை. பெருமானுக்கு அவரிடத்துல இருந்த பித்து பார்த்த சாரதியின் தன்னுடைய திருநாமத்துல இவனுடைய பெயரை முன்னாக வைத்துக் கொண்டு தன்னுடைய பெயரை பின்னாக வைத்துக் கொண்டு இன்னைக்கும் சேவை சாதிக்கிறான். அப்ப இவனுக்கு அவனிடத்துல அன்பு அலாதியாக இருந்ததை ஒழிந்து அதை பார்த்தன் தெளிந்து தெரிந்து பற்றி முக்தி அடைந்தானான்னு பார்த்தால் சரித்திரம் காணப்படவில்லை. அப்ப அப்படி வெறும் சஸ்திரங்களை கொண்டு இவர்களுக்கு முன்னாடி வந்து உபதேசித்தாலும் இது எடுபடாது. ஒரு ஆச்சாரியனாக இருந்து உபதேசித்தால்தான் இவர்கள் புரிந்து கொள்ளுவர்கள் என்பதற்காகவே பெருமான் இப்படி மனுஷ்ய தேகம் அந்த உடலை திருமேனி எடுத்துக்கொண்டு ஆச்சாரியனாகவே அவதரிக்கிறான்னு வடமொழி பிரமாணம் தெரிவிக்கிறது. இதையே பெரியாழ்வார் பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து போதில் கமல வண்ணெஞ்ச திடரில் பாதவிலச்சின வைத்தினான் பண்டன்னு பட்டினங்காப்பேன்னு தெரிவிக்கிறார். பெருமான் தம்முடைய ஹிருதய தாமரைக்குள்ள வந்து அமர்ந்தாராம். பீதகவாடை பீதாம்பரதாரியான கண்ணன் எம்பெருமான் எனக்கு அஜ்ஞானத்தை போக்க வேண்டும், ஞானத்தை உபதேசித்து இவனை திருத்த வேண்டும்ங்கிறதுக்காக உள்ளத்துக்குள்ளே வந்து அமர்ந்தார். இவர்தான் பிரமகுரு, இவர்தான் முதல் குரு. இன்னைக்கும் நமக்கு குரு பரம்பரையில முதல் ஆச்சாரியனாக பெரிய பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதி தானே விளங்குகிறார். அப்ப பிரமகுருவாகி வந்து என்னை இப்படி தீமணம் கெடுத்து அனைத்தையும் செய்தார்னு ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறபடியே வயலாளி மணவாளன் திருமணம் புணர்ந்து வருகிற மணவாள கோலமும் தாமுமாய்
பிராமண வேஷத்தை பரிகிரகித்து மணவாள பிள்ளையாக மணவாள பெண்ணாக இருவருமாக வயலாளி எம்பெருமானும் அந்த நாய்ச்சிமாருமாக சேர்ந்து எழுந்தருளுகிறார்கள். பிராமண வேஷத்தை பரிகிரகித்து பத்னி சகிதனாய் சர்வாபரண பூஷிதனாய் என்னென்ன ஆபரணம் உண்டோ இதுவரைக்கும் என்னென்ன அணிந்து கொள்ளவில்லையோ மொத்தத்தையும் கஜானாலேருந்து எடுத்து சாத்தி கொண்டு திருமங்கையாழ்வார் கொள்ளையடிக்க போகிறாருன்னா அதற்கேற்றார் போல இவர் திருவாபரணம் இருக்கணுமா? அதனால எல்லா திருவாபரணங்களையும் பூஷித்து கொண்டு பகுத்ரவியம் கொண்டு, வெறும் திருவாபரணம் மட்டும் இருந்தா போராது, சீர் செனத்தையும் நிறைய இருக்கணுமே. பெண்ணுக்கு ஏற்றார் போலே சீர், பையனுக்கு ஏற்றார் போலே சீர்னு அனைத்து சீரையும் திரவியங்களையும் எடுத்துக்கொண்டு அநேகன் திரளோடு பெரிய ஒரு ஊர்வலமாக திரண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வந்து தோற்ற இத்திரளை கண்டு ஆளித்து கொண்டு சாயுதராய் ச பரிகரராய் பெரிய ஆரவாரம் பண்ணி கொண்டு அவர்களை வளைந்து சூழ்ந்து வஸ்திராபரணங்களையும் அபகரித்து கொண்டு. இந்த ஆரவாரத்தை கேட்டு மேலிருந்து எல்லோரும் சந்தோஷப்படுறா. யாரு? இந்த பதுங்கி இருக்கக்கூடிய கள்ளர்கள், அந்த திருட வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த அந்த கள்ளர்கள் அவர்கள் எல்லோருமாக கீழே வந்து ச பரிகரராய் பெரிய ஆரவாரம் பண்ணி கொண்டு திருமங்கையாழ்வார் தன்னுடைய பரிகரமான சிஷ்யர்களோடு சேர்ந்து கீழே வந்து அவர்களை வளைந்து சூழ்ந்து எல்லா ஆபரணங்கள் வஸ்திரங்கள் அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு அபகரித்து கொண்டு அருகாழியையும் திருமுத்தாலே கடித்து வாங்க. அவருடைய திருவிரல், பெருமானுடைய திரு கால் விரல்ல சாத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறு அருகாழி மோதிரம் போன்ற ஒன்று பெண்கள் மெட்டின்னு அணிந்து கொள்ளுகிறார்களே, அதை போல எம்பெருமான் தம்முடைய திரு கால் விரல்ல சாத்தி கொண்டிருப்பதை தம்முடைய திரு முத்தாலே கடித்து வாங்க, அப்படின்னா திரு பல்லால கடித்து வாங்குவதற்கு முயற்சிக்க எம்பெருமானம் இத்தை கண்டு நம் கலியனோ என்று அருளி செய்தார். அப்பதான் கலியன்கிற திருநாமம் இவருக்கு சூட்ட பெற்றார். எம்பெருமானாலேயே கலியன்கிற திருநாமத்தை பெற்றார். நல்ல மிடுக்கு பலமுடையவன். கையால இழுத்து பார்த்தார் வரல, கழட்டி பார்த்தார் வரல, சரி பல்லாலையாவது கடித்து இழுத்து விட வேண்டியதான், எப்படியாவது இதை பெற்றுக்கொண்டுதான் நகரணும்னு பலத்தோடு முயற்சித்தார் அல்லவா? அப்ப இவர்தான் நம் கலியனோ, சிறந்த மிடுக்கனோ என்ன பிராட்டி நடத்துல திருநாமத்தை சொல்ல அந்த திருநாமத்தை பெற்றார். பின்பு இவை அத்தனையும் சுமை சுமையாக கட்டி, என்னமோ எடுக்க வரல, சரி போனா போறது ஒரு விரல் மோதிரம் தானே, மீதி இருக்கிற திரவியங்களையாவது சுமையாக கட்டி எடுத்து கொண்டு போவோம்னு அதையெல்லாம் நன்னா சுமை சுமையாக மூட்டை மூட்டையாக கட்டி எடுக்க பார்க்க அவை பேர்க்கவும் பேராதபடியாலே அந்த மலை போல குன்றம் போல ஒவ்வொன்றும் வச்ச இடத்துல அப்படியே ஆழ அமிழ்ந்துடுத்து எதையுமே நகர்த்த முடியவில்லையாம். பிராமணனை பார்த்து அந்த மணவாழ்னான மாப்பிள்ளைய பார்த்து நீ மந்திரவாதம் பண்ணினாய் என்று நெருக்க, நீ ஏதோ மந்திரம் போட்டிருக்க, நீ பெரிய பிராமணன், அதனால நன்னா எல்லா மந்திரங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறாய், அப்ப களவாடுக்கு சம்மதிக்கவும் சம்மதித்து அதே சமயத்துல மந்திரவாதம் பண்ணி இதை எடுக்க முடியாதபடி பண்ணி விட்டாயா? நீ இப்ப அந்த மந்திரம் என்ன போட்டிருக்கியோ அதை சொல், எம்பெருமானும் அம்மந்திரத்தை உமக்கு சொல்லுகிறோம் வாரும், உமக்கு சொல்றதுக்கு தான் இந்த மந்திரத்துக்கே காத்து கொண்டிருக்கிறேன் வாரும் என்று அவரும் அழைத்து கழுத்தை அணைக்க, கழுத்தை பிடித்து கையால அணைத்து எம்பெருமான் உபதேசிக்கிறாராம். இவரும் ஓமறைந்து ஹட்டாத்கரித்து வால்வழியார் கேட்க, அவர் அணைக்கிறதுக்கு வரார், பாப்பா அணைச்சு உனக்கு மந்திரத்தை சொல்றேன்னு, அதெல்லாம் இல்ல அப்படின்னு இவர் விரட்டி அதையெல்லாம் நகர்த்தி வாளை உருவி ஹட்டாத்காரம் உம்காரம் பண்ணி அவரிடத்துல கழுத்துல வைத்து அத்தை நீ என் செவியின் வழி புகுந்து என்கிறபடியே செவிக்கினிய செஞ்சொல்லாய் ருச்சோ யஜூகும்ஷி சாமானி ததைவ அதர்வனானிச்ச. வால்வழியால் கேட்க, வாளை கழுத்துல வைத்து கேட்க, சரி வேற வழி இல்லை, இப்படித்தான் இவருக்கு உபதேசிக்கணும்னா அப்படியே உபதேசிப்போம் என்று எம்பெருமான் உபதேசிக்கிறான். செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி யான் பெரியன் நீ பெரியன் என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளோன்னு பெரிய திருவந்தாதியில நம்மாழ்வாருடைய பாசுரம். பெருமான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள எப்படி வந்து அமர்கிறார் அப்படின்னா செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். ஏன்னா அவரை எப்படி நாம அறிகிறோம்? கண்களால திருமேனிய சேவிக்கிறோம், அறிகிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு உணர்வே, இப்படி ஒரு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார், இங்க போய் சேவிக்கணுங்கிற ஆசை இருப்பவர்களுக்குத்தான் கண்களுக்கு முன்னாடி வந்து சேவை சாதித்தால் உள்ளே வாங்கி கொள்ள முடியும். அதுவே தெரியாதவர்களுக்கு முதல் படியில அவர் எப்படி உள்ளத்துக்குள்ள வருகிறார்னா செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். ஏன்னா ஒரு பெரியவரிடத்துல அவருடைய குணங்கள் எம்பெருமானுடைய பெருமைகளை கேட்க கேட்கத்தான் அவரிடத்துல ஆதரமே ஏற்படும். வெறுமனே உலக விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாயே இது தாழ்ந்தது, இதை விட உயர்ந்தது இருக்கிறதுன்னு ஒரு குரு ஆச்சாரியன் தான் அபிமானித்து இவனுக்கு நல்லதை சொல்லணும், ஏன் இவன் தாழ்ந்த விஷயங்கள்ல போகிறான்னு ஒரு ஆச்சாரியன் உபதேசிக்க அதை கேட்டு கேட்டுத்தான் இவனுக்கு எம்பெருமானுடைய பெருமையே மனசுல படியறது. ஓ அப்படியான்னு தெரிந்து கொண்டு அவனை எங்கு சேவிக்கலாம்னு கேட்க வாயே பல கோவில்கள்ல சேவை சாதிக்கிறான், அடுத்து அழைத்து கொண்டு போக அப்பொழுதுக்கு பிற்பாடுதான் கண்களுக்கு எம்பெருமான் இலக்காகிறான். அது வரைக்கும் இலக்காகினாலும் அவனுடைய சுந்தரமான அந்த அழகு மனசுல படாது.
ஏதோ எல்லா விஷயங்களையும் பார்க்கிறா போல அவனையும் பார்ப்பார்களே ஒழிந்து உண்மையில் அது மனசுல பட்டு அந்த அனுபவம் ஏற்பட வேண்டும்னா முதல்ல உள்ளம் திறந்து இவன் பெருமைகளை கேட்க வேண்டுமா. அதனாலதான் உபனிஷத்து தெரிவிக்கும் பொழுதும் ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா திரஷ்டவ்யான்னு உபதேசித்தது. எம்பெருமான பார்க்கலாம்னு உபதேசித்தது. என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுரு கட்கிளி. எம்பெருமான் கண்ணுக்கு அகப்படவே மாட்டான், ஆனால் கண்களால கண்டுவிடலாம். எப்படின்னா இதோ இந்த படிகள் இருக்கே, ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. முதல்ல காது கொடுத்து கேட்க வேண்டும். யாரோ ஒரு பெரியவர் உபதேசிக்கிறார்னா என்ன உபதேசிக்கிறார் என்பதை காது கொடுத்து கேட்க, கேட்ட அர்த்தங்கள் தான் மனசுல போய் தைக்கும். இப்பதான் மனசு சொன்னாரே, அதை சொன்னார் இதை சொன்னார் நிறைய விஷயங்களை சொன்னாரேன்னு அது அசை போட அதுதான் மனனம். சிந்தனை தூண்ட தூண்ட பிற்பாடு அது நீண்ட சிந்தனை நெடிய சிந்தனையாக ஆகி நிதித்தியாசி தவ்யகான்கிற தியானமாக மாறி அந்த தியானமே இடைவிடாமல் சென்றால் கண்ணுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமா எம்பெருமான சேவித்து விடலாம்னு உபனிஷத் சொன்னது. அதனாலதான் காதால கேட்பதுங்கிறது மிகவும் அவசியம். இந்திரியங்களுக்குள்ளே காது மட்டும் திறந்தே இருக்கு பாருங்க. கண்ணு மூடி இருக்கு, மூக்கு பிராணவாயு போய் கொண்டிருக்கிறதுனால திறந்திருக்கு, காது எப்போதும் திறந்திருக்கு. வாய் திறந்தால்தான் பேசவும் முடியும், உணவு உட்கொள்ளவும் முடியும், தொடு உணர்ச்சி இருக்கிறது. இதற்குள்ள காது மட்டும் எப்போதும் சத்விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக திறந்தே இருக்கா. அப்ப செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். ருக்மிணி தேவி அவள் அந்த பட்டணத்துல இருந்து கொண்டு அந்த சிசுபாலன் அவனுக்குத்தான் மனமுடிப்பதற்கு எல்லா ஏற்பாடும் ஆகிவிட்டது. கடைசி நேரத்துல அந்த ஒரு அந்தணன் பிராமணனிடத்துல தன்னுடைய அந்த எண்ணத்தை எல்லாம் எழுதி கொடுத்து, இந்த மாதிரி பூஜைக்காக இங்க வருவேன், அந்த சமயத்துல நீ என்னை கைப்பிடித்து கொண்டு போ என்று அந்த கண்ணனுக்கு செய்தியை அனுப்ப, கண்ணன் ஓடோடி வந்து அந்த ருக்மிணியை கைப்பிடிப்பதற்கு முன்பாக பெரிய சங்கநாதத்தை எழுப்பினான். அதை கேட்டுத்தான் சின்வதாம் தே, உன்னுடைய அந்த பெரிய அந்த நாதத்தை கேட்டு மனசு தரித்தேன் என்று ருக்மிணி தெரிவிக்கிறாள். அவனுடைய குணங்களை கேட்க கேட்கத்தான் பிராட்டியான ருக்மிணிக்கே தரிப்பு ஏற்படுகிறதுன்னா அப்ப செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். காதால கேட்ட பிற்பாடுதான் அது உள்ளம் முழுக்க நிறைய நிறைய, அப்பதான் அந்த அனுபவமே இன்னும் ரசிக்கும். அதே போலத்தான் இப்ப திருமங்கையாழ்வார் இதுவரைக்கும் பாகவத ததியாராதனம்ங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் பற்றி இருந்தார். பெருமான் என்பவர் எவ்வளவு உயர்ந்தவர், அவருக்கு அடுத்துத்தான் இன்னும் பாகவதர்கள் மேற்கொண்டு சரமபருவமாக இருக்கிறார்கள்ங்கிற அந்த நிலை படிப்படியாக போகணுமே. அந்த முதல் படிக்கு இவரை கொண்டு வருவோங்கிறதுக்காக எம்பெருமான் மந்திரவாதத்தை என்ன மந்திரம்ங்கிறத உபதேசித்தான். நீ என் செவியின் வழி புகுந்து என்கிறபடியே செவிக்கினிய செஞ்சொல்லாய், செஞ்சொர் கவிகாள் என்ன நம்மாழ்வார் தெரிவித்தார். அப்ப சிறந்த அந்த செஞ்சொல்லாலே செவிக்கு இனிய செஞ்சொல்லாக திருமந்திரத்தையே உபதேசித்தாரா. எட்டெழுத்து மந்திரம், அது எப்பேற்பட்ட உயர்ந்த மந்திரம்ங்கிறது வேதமே தெரிவிக்கிறது. ருச்சோ யஜூகும்ஷி சாமானி ததைவ ஆதர்வணானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சாதபி யஷான் அந்யதபி வாங்மயம். இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை விட்டு வேறு எந்த ஒரு மந்திரத்தையும் நாடார்கள் நம்முடைய பெரியோர்கள். வேற மந்திரமே வேண்டாம், இது ஒன்றே போரும். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சாரமாக இருப்பது இந்த திருவஷ்டாட்சர மந்திரமாம். ருச்சோகோனா ருக்வேதம், யஜுகும்ஷி யஜுர்வேதம், சாமானி சாமவேதம், ததைவ ஆதர்வணானிச்ச ஆதர்வ வேதம். ஆக இப்படி இருக்கக்கூடிய 4 வேதங்களுக்குள்ளே சாரமாக இருப்பது இந்த அஷ்டாட்சர மந்திரம். இதற்குள்ளேயே அனைத்தும் அடங்கி இருக்கிறது. இதை தவிர மற்றொரு மந்திரத்தை நாட வேண்டாம் என்று தெரிவிக்கிறார்கள். சர்வ வேதாந்த சாஸ்திரார்த்த சம்சாரணவ தாரகா கதிர் அஷ்டாட்சரோ நிருணாம் புனர்பவ காங்கினாம். மீண்டும் இந்த சம்சாரத்துல திரும்ப வேண்டாம், இங்கிருந்து அந்தமில் பேரின்பத்தை அடைந்தால் போருங்கிற முமுட்சுத்துவம், மோட்சத்துல விருப்பம் இருப்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு இந்த திருவஷ்டாட்சர மந்திரம் ஒன்றுதான் மிகவும் சிறந்த உபாயத்தை தெரிவிக்கிறது. சர்வ வேதாந்த சாரார்த்தா, அனைத்து உபனிஷத்துக்கள் வேதாந்தத்தினுடைய சாரமாகவே இது அமைந்திருக்கிறது. அதனால என்ன பயன், வேதாந்தத்தை அறிவதனால என்ன பயன்னா சம்சார்ணவ தாரகா, சம்சாரணமாகிற பெரிய கடலிலிருந்து நம்மை தாண்டுவிக்கிறது. அப்ப கதிஹி அஷ்டாட்சரோ, இது ஒண்ணுதான் நமக்கு அடைய தகுந்த சிறந்த ஒரு புருஷார்த்தமாகவே இந்த மந்திரம் இருக்கிறது. பெருமான அடைவது புருஷார்த்தமா இருக்கட்டும், அவரை எது கொண்டு அடையலாம், அவரே உபாயமாக இருக்கிறார்ங்கிறத தெரியப்படுத்துவதே இந்த மந்திரம் தானே. அப்ப முதல் நிலையில இதுவே கதியாக இருந்து நம்மாலே அடையப்படக்கூடிய மந்திரமாக இது இருக்கிறது. அனைத்து நிருணாம்னா மனுஷியர்கள், நர தேகத்தை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் புனர்பவ காங்கினாம், இந்த சம்சாரத்துல திரும்பவே வேண்டாம்ங்கிற அந்த விருப்பம், வைகுந்தத்தை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு இது ஒன்றுதான் கதி என்ன தெரிவித்தாரா.
வைகுந்தம் மட்டும்தான் கிடைக்குமா? இந்த லோகத்துல ஒன்னும் சுகமே இருக்காதா? இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டம் தான் பட்டு இருக்கணுமான்னா அதுக்கு அடுத்த பிரமாணம் தெரிவிக்கிறார். ஐஹிகம் லௌகிகம் ஐஸ்வர்யம் ஸ்வர்காத்தியம் பாரலௌகிகம் கைவல்யம் பகவந்தஞ்ச மந்த்ரோயம் சாதயிஷ்யதி. குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுதுயர ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விஷம் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மத்தும் தந்திடும் பெத்த தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு பெரிய திருமொழி முதல் பதிகத்திலேயே தெரிவித்தாரே. அதே அர்த்தத்தை தான் இங்க வடமொழி பிரமாணம் தெரிவிக்கிறது. ஐஹிகம் இந்த உலகத்து ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், இல்ல வைகுந்தம் அந்த ஸ்ரீவைகுண்ட ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், ஸ்வர்காத்தியம் ஸ்வர்க்கம் முதலான எத்தனையோ லோகத்தினுடைய அனுபவம் அந்த செல்வமாக இருக்கட்டும், கைவல்யம் ஆத்மாவையே அனுபவிக்கக்கூடிய சுகமாக இருக்கட்டும், பகவந்தஞ்ச எம்பெருமானையே அனுபவிக்கக்கூடிய உயர்ந்த புருஷார்த்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரே கதி ஒரே உபாயம், இந்த ஒரு மந்திரமே போரும், இதுவே சாதித்து கொடுக்கும். இதை தவிர அது எது இது எதுன்னு தேட வேண்டாம் என்றும் சொல்லுகிறபடியே சகல வேத சங்கிரகமாய் அனந்த கிளேசபாஜனமான சம்சாரனவத்தினின்றும் கரையேற்றவற்றாய். அப்போ ஒரே மந்திரம் அதுவே அனைத்து வேதங்களுக்கும் சாரமாக அமைந்திருக்கிறது. சகல வேத சங்கிரகமாய் வேதம் அனைத்தையும் ஓத வேண்டுமேன்னு ஒருத்தர் விரும்பினாலும் அத்தனை வேதத்தையும் ஓத முடியாது. அதனுடைய சங்கிரகமா சுருக்கமா இருக்கக்கூடிய அஷ்டாட்சரத்தை சொன்னாலே அப்ப அனைத்தையும் ஓதினதாக ஆகிவிடுமா? அடுத்து சம்சாரணவம்ங்கிறது எப்பேற்பட்டது? அனந்த கிளேசபாஜனம், எல்லா விதமான கஷ்டங்களும் இங்குதான். ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்னு சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த உலகத்துல உண்டு. இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய சம்சாரணம் சம்சார அர்ணவம் இந்த கடலையே தாண்டுவிப்பதாக இருப்பது இந்த மந்திரம். ஐஹிக ஆமுஷ்மிக ஐஸ்வர்ய கைவல்ய அபுனராவிருத்தி லட்சண பரமபுருஷார்த்தம் முதலான அகிலார்த்த பிரதமாய் ஐஸ்வர்யமோ இல்ல கைவல்யமோ இந்த லோகத்து ஐஸ்வர்யம் பாரலௌகிக ஐஸ்வர்யம் அனைத்தையும் கொடுக்கவத்ததான இந்த மந்திரத்தை எம்பெருமான் உபதேசித்தான். அது எப்படி அமைந்திருக்கிறது? திருவஷ்டாட்சர மந்திரம் ஓமித்யக்ரே வியாஹரேத்து நமைதி பஷ்டாத்து நாராயணாயே துபரிஷ்டாத்து. முதல்ல ஓம்ங்கிற பிரணவம் அமைந்திருக்கிறது. நமகான்னு 2 எழுத்துக்கள் கொண்ட அக்ஷரம் மந்திரம் அது இரண்டாவதாக அமைந்திருக்கிறது. நாராயண என்கிற திருமந்திரம் அது இறுதியாக அமைந்திருக்கிறது. ஓமிதி ஏகாட்சரம், ஓம்ங்கிறது ஒரே அக்ஷர சொல். நமயிதி துவே அக்ஷரே, நமஹா என்பது 2 அக்ஷரம். நாராயணாயேதி பஞ்சாட்சராணி, அப்ப 5 அக்ஷரங்கள் கொண்டிருக்கக்கூடிய நாராயண நாமம், 2 எழுத்துகள் கொண்டிருக்கக்கூடிய நமப்பதம், ஒரே எழுத்தாக அமைந்திருக்கக்கூடிய பிரணவம், 3ஐயும் சேர்த்தால் 8 எழுத்துகள் என்கிறபடியே அவன் பெயர் 8 எழுத்தும் என்று 8 திருவக்ஷரமாய் உபனிஷத்தில் படியே பதத்ரயாத்மகபாய் அவன் பெயர் 8 எழுத்தும் ஓதுவார்கள் வள்ளர் வானம் ஆளவே. வானம் பரமாகாசத்தை போய் ஆள வேண்டும், அங்கு போய் சுகிக்க வேண்டும்னா இவனுடைய 8 எழுத்த ஓதினாலே போரும். ஏதோ பெரிய பெரிய நாமங்கள் ஆயிரக்கணக்கான நாமங்கள் எல்லாம் ஓதணுமான்னா 8 எழுத்து மந்திரத்தை சொன்னாலே அப்பேற்பட்ட புருஷார்த்தம் நமக்கு கிடைக்கும். அது அவன் பெயரான 8 எழுத்தா இருக்கணும். 8 எழுத்து இருக்குன்னு ஏதோ பெயர்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் பெயராகிற 8 எழுத்தையும் ஓதுவார்கள் வள்ளர் வானமாலவே என்று 8 திருவக்ஷரமாய் உபனிஷத்தில் படியே பதத்ரயாத்மகமாய். இது 3ஐயும் 3 அந்த வேதங்களிலிருந்தே எடுக்கப்பட்ட மந்திரங்களா அந்த பெயர்கள். அப்ப அது எல்லாமே உபனிஷத்தில் படியே பதத்ரயாத்மகமாய் 3 பதங்கள் கொண்டதாக இது அமைந்திருக்கிறது என்றும் விளக்கினார். அவற்றாலே ஸ்வரூப உபாய புருஷார்த்த பிரகாசகமாய் 3 பதங்களும் நமக்கு என்னத்தை தெரிவிக்கிறது? ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே ஸ்ரீ வரதவல்லபாம்னு பிராட்டிய பத்தின ஸ்லோகத்தை தெரிவிக்கிறோம். ஆகாரத்ரயத்தோடு கூடியிருப்பவள், 3 விதமான தன்மை பிராட்டிக்கு உண்டாம். பிராட்டிக்கு உண்டுன்னா அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் அதே தன்மைதான். கடிமாமலர் பாவையோடுள்ள சாமிய ஷட்கம் என்று பிராட்டிக்கும் அத்தனை ஜீவாத்மாக்களுக்குமே ஒற்றுமை உண்டு. அவள் எப்படி நித்தியமாக எம்பெருமான அனுபவிக்கிறாளோ அதே போன்ற அனுபவம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குமே கிடைக்கணும். இவர்களுக்கும் அந்த தகுதி உண்டு. ஆனால் அதை இழந்து இங்கே சம்சாரத்திலே சிக்கி கொண்டு தவிக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பெறுவோம். அந்த பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஆகார திரயம் அது எங்கிருந்து நமக்கு விளக்கப்படுகிறதுன்னா இந்த திருமந்திரத்துல இருக்கக்கூடிய 3 பதங்கள்ல இருந்து ஜீவாத்மாவுக்கு இருக்க வேண்டிய 3 தன்மைகள் அது விளக்கப்படுகிறதாம். அனன்யாருக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்று 3 தன்மைகள். எம்பெருமானுக்கே ஜீவாத்மா அடிமைப்பற்றது. எம்பெருமான தவிர
இன்றைக்கு திங்கக்கிழமை இந்த தேவதை, செவ்வாய்க்கிழமை இந்த கோயில், புதன்கிழமை இன்ன கோயில் என்ன வெவ்வேறு கோயிலுக்கு போய் வெவ்வேறு தேவதையை பணிவதுங்கிறது நமக்கு ஆகவே ஆகாது. ஜீவாத்மா என்றென்றும் எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டவனா, அதத்தான் அனன்யாருக சேஷத்துவம்ங்கிறது பிரணவம்ங்கிற முதல் பதத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தம். அடுத்து நமஹா, நான் எனக்குரியவன் அல்லேன், அவனுக்கே உரியவன், அவனுக்கே ஆட்பட்டவன்னா, அப்ப எனக்கு தனியா ஒரு முயற்சிங்கிறதே கிடையாது. அவனே உபாயமாக இருக்கிறான். அவனை தவிர வேறு இடத்துக்கு போவதற்கு எனக்கு சற்றும் அதற்கு வழியும் கிடையாது, அதற்கு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. அப்ப அனன்ய சரணத்துவம், சரணமாக உபாயமாக பற்ற வேண்டும்னா அது பெருமானுடைய திருவடிகளே. அவனுக்கே அடிமை, அவனுடைய திருவடிகளே உபாயம் என்பதைத்தான் நமப்பதம் காட்டித்து. அவனுடைய திருவடிகளை பற்றலாம். எதை பயனாக பெறலாம்? இந்த உலகத்துல நன்னா குடும்பம் பிள்ளைகளோடு செல்வத்தோடு செழிப்போடு இருப்பதை பிரார்த்திக்கலாமா, இல்ல ஆத்மா தன்னைத்தானே அனுபவிப்பதை பிரார்த்திக்கலாமான்னா நாராயணாய, ஆயங்கிற அந்த விபக்தி, அந்த வேற்றுமை, அது என்ன தெரிவிக்கிறது? அவனுக்காகவே இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கேன்னு நம்மாழ்வார் பிராபியத்தை நிஷ்கர்ஷித்தார். அப்ப எம்பெருமானுக்கே அனைத்து காலத்திலும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் எம்பெருமானுக்கே செய்ய வேண்டும். அவனுக்கு ஆனந்தத்தை விளைப்பதே இந்த ஜீவாத்மாவுக்கு தன்மையை தவிர எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நான் எதோ பயன்களை அடைவதுங்கிறது கூடவே கூடாது. அதத்தான் அனன்ய போக்கியத்துவம். போக்கியமாக எம்பெருமானையே கொள்ள வேண்டுமே தவிர அவனிடத்துல அதை கொடு இதை கொடுன்னு கேட்பது கூடாதா? இதையெல்லாம் இந்த திருமந்திரம் விளக்குகிறதாம். அப்பேற்பட்ட திருமந்திரத்தை இப்ப திருமங்கையாழ்வாருக்கு அந்த மந்திரத்தினுடைய உள்ளீடான வஸ்துவான எம்பெருமானை உபதேசிக்கிறார். இந்த மந்திரத்தால யாருடைய பெருமை வெளிவருகிறது? திருமந்திரத்தினால திருமால் ஸ்ரீயப்பதியாட எம்பெருமானுடைய பெருமை தானே வெளிவருகிறது. அந்த எம்பெருமானே தன்னுடைய மந்திரத்தை தானே உபதேசிக்கிறார். அவற்றாலே ஸ்வரூப உபாய புருஷார்த்தம். அப்ப ஸ்வரூபம் நமக்கு எது ஸ்வரூபம்? ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்? பகவதேக சேஷபூதன், பகவானுக்கே ஆட்பட்டிருப்பவன்கிறது ஸ்வரூபம். சரி, உபாயம் எது? நாம் எதை உபாயமா வழியாக பற்றலாம்னா நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் ஏதும் உபாயம் என்று பெருமானுடைய திருவடிகளே உபாயம் என்பதை நமப்பதம் காட்டுகிறது. அடுத்து புருஷார்த்தம், நாம் எதை பெற வேண்டும் என்றால் அது எம்பெருமானுடைய கைங்கரியம், அவருடைய ஆனந்தமே நமக்கு பயன் என்று கொண்டு இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் பிரகாசப்படுத்துறதா இந்த திருமந்திரம். வேதங்கள் எல்லாம் இதை மறைத்து மறைத்து சொல்லுகிறது. அனந்தாவை வேதாகான்னு எல்லையில்லாத வேதங்கள் இருக்கா? வேதத்தை படித்து ஸ்வரூபத்தை நிர்ணயிக்கிறேன், வேதத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து உபாயத்தை நிர்ணயிக்கிறேன், வேதங்களை எல்லாம் படித்து புருஷார்த்தத்தை நிர்ணயிக்கிறேன்னா காலம் போகுமே தவிர இதை நிர்ணயிக்கவே முடியாது. எத்தனையோ வேதம் படித்தவர்கள் பெரியவர்களை போய் கேட்டு எது பரமாத்மா நிர்ணயித்தாயான்னு கேட்டால் சொல்ல முடியாது சுவாமி. ஒரு வாக்கியம் இப்படி சொல்றது, இன்னொரு வாக்கியம் இப்படி சொல்றது, இன்னொரு வாக்கியம் பரமாத்மாவே இல்ல வெறும் ஜீவாத்மா தான் இருக்குன்னு சொல்றது, இன்னொரு வாக்கியம் இருப்பதெல்லாம் பிரம்மம் தான் ஜீவாத்மாவே கிடையாதுன்னு சொல்றது. இப்படி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கா? இதுல எதையுமே நிர்ணயிக்க முடியாதுன்னு பெரிய வேதம் ஓதிய பெரியவர்கள்லாம் சொல்லிவிடுவா. அப்ப வேதத்தை நன்றாக கற்றால் இதை நிர்ணயிக்க முடியுமா என்றால் முடியாது. வேதத்தினுடைய சாரமான இந்த திருமந்திரத்தை தெரிந்து கொண்டால்தான் இதை நன்றாக நிஷ்கர்ஷிக்க முடியும். அதைத்தான் இப்ப எம்பெருமான் உபதேசித்தார். பிரகாசமாய் மற்ற வியாபக மந்திரத்வயம் போல் அன்றிக்கே இதிலே நாரசப்தம் உண்டாகையாலே சப்தபூர்த்தியும் உடைத்தாய். மற்ற வியாபக மந்திரத்வயம், அதாவது நாராயண காயத்ரின்னு ஒன்னு ஓதப்படுகிறதே, இந்த நாராயண அணுவாக்கத்துக்குள்ளே எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு வருகிறதா? அதுல 3 திருநாமங்கள் உள்ளன. நாராயண, வாசுதேவ, விஷ்ணு. இந்த 3மே மந்திரங்கள் தான். பிரணவம், நமப்பதம் இந்த திருநாமத்தோட சேர்த்தால் 3 மந்திரங்கள் தான். அதுல ஒன்று விஷ்ணவேங்கிறது, அது விஷ்ணு நமஹா விஷ்ணவே, அது ஷடக்ஷரி. அடுத்து 8 அக்ஷரங்கள் கொண்டிருப்பது திருவஷ்டாட்சரம் நாராயண மந்திரம். அடுத்து துவாதசாட்சரி வாசுதேவ மந்திரம். ஆக இப்படி 3 மந்திரங்கள் இருக்கே, இதற்குள்ள எது பெருமை பெற்றது? பூர்த்தியா எல்லாத்தையும் தன்னிடத்துல கொண்டு எந்த அர்த்தத்தையும் குறைக்காமல் எதையும் மறைக்காமல் தெளிவாக உபதேசிக்கக்கூடிய மந்திரம் எதுன்னா அது அஷ்டாட்சர மந்திரம் தானா. ஏன்னா இதை விட சுருக்கமாக இருப்பது ஓம் நமஹா விஷ்ணவேங்கிற 6 அக்ஷரங்கள் கொண்டிருக்கிற மந்திரமா. சுருக்கம்னு சொன்னா இன்னும் ரொம்ப சுருக்கமா இருக்கு. அஷ்டாட்சரமே வேதங்களுக்கு சுருக்கம், அதையும் இன்னும் சுருக்கி 6 அக்ஷரங்கள்ல சொன்னா அப்ப அதோட சில அர்த்தங்களை பதங்களை சேர்த்து பார்த்தால்தான் அர்த்தம் இன்னும் நன்றாக விளங்குகிறது.
இப்ப அஷ்டாட்சரத்துல எதையும் சேர்க்கவும் வேண்டாம், இருக்கிறத எடுக்கவும் வேண்டாம். இருப்பதை அப்படியே புரிந்து கொண்டாலே அனைத்து அர்த்தங்களும் கிட்டும். ஆனால் 6 எழுத்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரத்துல இன்னும் சில பதங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். 12 அக்ஷரங்கள் கொண்டிருக்கிற மந்திரத்திலையும் எல்லா குணங்களும் நன்றாக வெளிப்பட்டதான்னு கேட்டா அப்படி இல்லை. அதத்தான் வியாபக மந்திரத்வயம் போல் அன்றிக்கே. மூன்றுமே வியாப்திய சொல்றது. வியாப்தினா எங்கும் பரவி இருத்தல். விஷ்ணுன்னு சொன்னாலும் எங்கும் பரவி இருக்கிறான்னு அர்த்தம். வாசுதேவன்னு சொன்னாலும் சர்வத்திர வசதி, எல்லா இடத்துலயும் வசிக்கிறான்னு அர்த்தம். நாராயணன்னு சொன்னாலும் அனைத்து பொருள்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், அனைத்தையும் தானே தாங்கி கொண்டிருக்கிறான் அர்த்தம். இப்ப வியாப்தி எங்கும் பரவி இருத்தல்ங்கிறத 3 மந்திரங்களும் தான் சொல்றது. அப்ப அந்த 3க்குள்ள இதற்கு என்ன பெருமைன்னா, இதிலே நாரசப்தம் உண்டாகையாலே சப்த பூர்த்தியும் உடைத்தாய். அந்த நாரசப்தம் நாராயணன்கிற அந்த பரமாத்மாவை தவிர்ந்த மற்ற அனைத்தையும் நாரசப்தம் கொண்டிருக்கிறதா. நாரம்ங்கிற அந்த சொல் எதை குறிக்கிறதுன்னா, நாராயணன்னு யார் ஒருவர் குறிப்பிடப்படுகிறாரோ அவரை தவிர்ந்த மற்ற அனைத்தும், அவருடைய திருமேனி, அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய நித்தியமான ஸ்ரீவைகுண்டம்ங்கிற லோகம், இன்னும் என்னென்ன நித்திய முக்தர்கள், சத்திர சாமராதிகள், அச்சேதனங்கள், அறிவற்ற ஜட பொருள்கள்னு அனைத்தும் சேர்ந்து நாரசப்தம் குறிக்கிறது. அவை அத்தனைக்கும் ஒரே ஆதாரமாய் தாங்குபவனாக இவன் இருக்கிறான். அப்ப நாரசப்தம் உண்டாகையாலே சப்த பூர்த்தியும் உடைத்தாய், பேராளன் பேரோதும் பெரியோர் என்கிறபடியே சிஷ்ட பரிகிரக யுக்தமாய். மற்ற 2 மந்திரங்களை அனைவரும் ஆதரித்தார்களா? பெருப்பெருத்த ரிஷிகள் ஆச்சாரியர்கள் அனைவரும் ஆதரித்தார்களானா அப்படி காணப்படவில்லை. ஆனா இந்த நாராயண மந்திரத்தை வேதமே ஆதரித்தது. அதனால நாராயண அணுவாகம்னே ஒண்ணு வைத்திருக்கிறது. இந்த மாதிரி மற்ற நாமங்களுக்கு உண்டா? ஆகவே பேராளன் பேரோதும் பெரியோர். எப்பொழுதுமே வேதம் ஒண்ணு சொல்லித்துன்னா மட்டும் நாம் ஆதரிக்க கூடாதாம். அதை பெரியோர்கள் ஆச்சரித்திருக்கிறார்களா, பெரியோர்கள் கை கொண்டிருந்தால்தான் நாம் கை கொள்ள வேண்டும். வேதமும் பிரமாணம். தர்மஜ சமய பிரமாணம் வேதாஷ்டன்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். வேதங்கள் தான் முக்கியமான பிரமாணம். நாம் எப்படி வாழ வேண்டும், எது நமக்கு தன்மைங்கிறத வேதங்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இருக்கட்டும், அது 2ஆம் பட்சம்தான். முதல்ல தர்மஜன், தர்மத்தை அறிந்து ஆச்சரிக்கிறானே ஒரு சிறந்தவன், ஒரு சிறந்த ஆச்சாரியர் குரு இருக்கிறார்னா அவர் என்ன செய்கிறார், என்ன உபதேசிக்கிறாரோ அதைத்தான் முதல் பிரமாணமாக கொள்ள வேண்டுமே தவிர, வேதத்தை படிச்சுட்டு அதுல இப்படி சொல்லியிருக்கே அதுவும் இதுவும் சரிதானான்னு ஆலோசிக்கவே வேண்டாமா. தர்மஜ சமய பிரமாணம் வேதாஷ்ட. தர்மஜனான ஒரு சிறந்த ஆச்சாரியன் உபதேசித்தான், அவனுடைய வார்த்தை இருக்குன்னா அதைத்தான் நாம கை கொள்ள வேண்டுமே தவிர அதை தாண்டி இன்னும் பிரமாணம் உண்டான்னு தேட வேண்டிய அவசியமே இல்லையா. அப்ப இந்த மந்திரத்தை பெரியோர்கள் எல்லோரும் பரிகிரகித்தார்கள். பேராளன் பேரோதும் பெரியோர். பேராளன், பேராளனா எம்பெருமானுடைய பேர் திருநாமத்தை பெரியோர்கள் எல்லோரும் இந்த திருநாமத்தை ஆதரித்தார்கள் என்கிறபடியே சிஷ்ட பரிகிரகமாய், சிஷ்டர்கள் உயர்ந்தவர்கள் இதை கை கொண்டிருக்கிறார்கள். எப்போ உயர்ந்தவர்களே இதை கை கொண்டிருக்கிறார்களோ சாமானியப்பட்ட நமக்கு எல்லாமே இதே திருநாமம் தானே கதி. அப்படிப்பட்ட இந்த திருநாமம் மந்திராணாம் பரமோ மந்திரஹ, குஹ்யானாம் குஹ்யமுத்தமம், பவித்ரஞ்ச பவித்ராணாம் மூலமந்திர சனாதனஹா. அனைத்து மந்திரங்களுக்கும் மூலமந்திரமாய் பவித்திரம் கொடுக்கக்கூடிய எத்தனையோ வஸ்துக்கள், பொருள்கள், மந்திரங்கள் இருக்கிறதே, அதற்கே பவித்திரத்தை கொடுப்பதே இந்த மந்திரம் தானாம். மந்திராணாம் பரமோ மந்திரஹா, உயர்ந்த மந்திரம். அதே மாதிரி குஹ்யானாம் குஹ்யம் உத்தமம், ரொம்ப ரகசியமா பேணி பாதுகாக்க வேண்டிய அர்த்தங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியது இந்த மந்திரம். பவித்ரஞ்ச பவித்ராணாம் மூலமந்திர சனாதனஹா. இது ஏதோ இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரமானா சனாதனஹா, தொன்று தொட்டு வேதமே இந்த மந்திரத்தை ஆதரித்து தெரிவித்ததுன்னா அப்போ இது மிகவும் தொன்மையானது என்று இந்த பிரமாணங்களை எல்லாம் சொல்லி உத்கிருஷ்டதமாக சொல்லப்படுகிற மூலமந்திரமான பெரிய திருமந்திரத்தை நரநாராயணாய் தனக்கு தானே உபதேசித்து கொண்ட இழவு தீர. ரொம்ப பெரிய பெருமை இது. எம்பெருமான் பதரிகாசிரமத்துல தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனமாயிருந்து திருமந்திரத்தை வெளியிட்டருளினான்னு மோட்சப்படியில ஓஹோன்னு சூத்திரம் இருக்கு. எப்பேற்பட்ட பெருமை. தனக்கு ஏற்க ஒரு சிஷ்யன் லோகத்துல தேடி பார்த்தாராம். பரமாத்மாவுக்கு தகுந்த சிஷ்யன் யார் கிடைப்பா? அதனால தானே சிஷ்யனாகவும் அவதரித்தார். நரனாகவும் நாராயணனாகவும் தானே பதரிகாசிரமத்தில் அவதரித்து உயர்ந்த திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். பெருமானுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமேன்னு பார்த்தா இங்க சாதிச்சுட்டார், அது திருப்தியே இல்லையா. நரநாராயணாய் தனக்கு தானே உபதேசித்து கொண்ட இழவு தீர. என்ன இருந்தாலும் தனக்கு தானே பேசிக்கொண்டா என்ன பிரயோஜனம்? நான் எனக்கு கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு நானே உபன்யாசம் பண்ணிட்டா அதான பிரயோஜனம் உண்டா? நான் சொல்லுவதை எதிரில ஒரு 4 பேர் கேட்டாதானே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி எம்பெருமான் தன்னையே எதிரில சிஷ்யனாக உட்கார வைத்துக் கொண்டு நான் சொல்றேன் கேளுன்னு கண்ணாடிக்கு முன்னாடி பேசுற மாதிரி பேசி கொண்டிருந்தால் அதனால ஒன்னும் திருப்தி ஏற்படாதே. அப்ப அந்த திருப்தி எப்பொழுது ஏற்பட்டது? இப்படிப்பட்ட ஒரு திருமங்கையாழ்வார்
அதுவும் ஒரு அடி பணிந்து வாயை பொத்தி கொண்டு சொல்லுகிறீரா அடியேன்னு வந்து கேட்கல, வாழையுருவி சொல்றீரா இல்லையான்னு மிரட்டி கேட்கிறச்சத்தான் இப்படி ஒரு சிஷ்யரான்னு இவருக்கு இன்னும் திருப்தி ஏற்பட்டதாம். அப்படி திருப்தியோடு உபதேசித்தார். இழவு தீர அந்த துக்கமெல்லாம் தீர கிழிச்சீரையோடே தனத்தை கொடுப்பாரை போலே. அப்படியே ஒரு துணியில கட்டி வச்சிருக்கா, ரத்தனம் மாணிக்கம் எல்லாம் துணியில பையில கட்டி வச்சிருக்கிற அந்த துணியோடு எடுத்து இந்தாரும்னு ராஜாக்கள் கொடுக்குறாள். அந்த மாதிரி இத்தனை காலம் உமக்கு கொடுக்கறதுக்கு நான் காத்து கொண்டிருந்தேன், நீர் எப்ப கேட்பீருன்னு காத்து கொண்டிருந்தேன், கேட்டீரா இதோ கொடுத்தேன்னு மொத்த தனத்தையும் கொடுக்கிறா போல கொடுத்தாராம். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்று தம் வாயாரச் சொல்லும்படி கொடுத்ததுதான். எப்படி கொடுத்தார்? கேட்டவரே அதை உணர்ந்து பெற்றேன் பெற்றேன்னு மிகவும் சந்தோஷிக்குமாபடி கொடுத்தார். இதே அர்ஜுனனுக்கு கொடுத்தாரே, அவன் பெற்றேன் பெற்றேன்னு சந்தோஷமா சொன்னானா? கரிஷ்யே வச்சனம் தவ, நீ சொன்னபடி நான் யுத்தம் செய்கிறேன்னு யுத்தத்துக்கு போனானே தவிர என்னமா எனக்கு உபதேசித்தார், ஒரு தாழ்ந்தவனான எனக்கு உபதேசித்தாரேன்னு ஒரு வார்த்தை எங்கேயானு கொண்டாடினானா? இல்லையே. அப்ப அந்த இழவெல்லாம் போகும்படியாக திருமங்கையாழ்வாருக்கு சொல்ல, உயர்ந்த மந்திரம், என்ன பெத்த தாய் இருக்கட்டும், அதை விட இன்னும் உயர்ந்த மந்திரத்தை இப்படி உபதேசிக்க நான் பெற்றேன் கண்டு கொண்டேன். இது எங்கேயோ சொப்னமாக பார்க்கல, யாரோ ஒருத்தர் சொல்லி காதால கேட்கல, நானே கண்டு கொண்டேன். இது எங்கேயா நடக்குமா? இப்படிப்பட்ட இந்த சம்சாரத்துக்குள்ள இது பெற்றேனே என்று தம் வாயார, வாய் படைத்த பிரயோஜனம் சொல்லி மால முடியல, சொல்லி சொல்லி இதையே அனுபவிக்கிறாராம். வாயார சொல்லும்படி ஆழ்வாருடைய வலத்து செவியிலே உபதேசித்தருள. இன்னைக்கும் போய் திருமங்கை ஆழ்வார சேவித்தால் உதடுகள் சற்று அப்படி துடித்து கொண்டிருக்குமா போலதான் சேவை சாதிப்பார். ஓம் என்ற வாயும் எப்போதும் பிரணவத்தையும் திருமந்திரத்தையும் உபதேசித்துக் கொண்டு மந்திர ரத்னானுசந்தான ஸ்புரிதாதரம்னு ஆச்சாரியர்களுக்கு சொல்லுவது உண்டு. அத மாதிரி திருமங்கை ஆழ்வார் தாம் முதல்ல பெற்ற இந்த திருமந்திரத்தையே இப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறாராம். அப்படி வாயார சொல்லும்படி ஆழ்வாருடைய வலத்திருச்செவியிலே உபதேசித்தருள, அனந்தரம் லக்ஷ்மியாசக ரிஷிகேஷோ தேவ்யா காருண்ய ரூபயா என்கிறபடியே கிருபைதான் ஒரு வடிவு கொண்டா போலே காருண்ய ரூபையான ஸ்ரீசகாயனாய் கொண்டு. இப்ப உபதேசிச்சுட்டாரா, இவருக்கு எல்லா விதமான ஞானமும் ஏற்பட்டது. ஆஹா, இப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு வழங்கினாரே, யார் இவர்? யாரோ ஒரு மணவாள பிள்ளைன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம், இவர் யார் என்ன அவரை சேவிக்க வேண்டும்னு ஆசை பிறந்த வளவிலே பெருமாள் புரிஞ்சுட்டார். ஓஹோ, இவருக்கு விருப்பம் வந்து விட்டது, சேவை சாதித்து விட வேண்டியதான்னு பெரிய திருமேனி எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறான். தானும் பிராட்டியம் சகிதனாக சேவை சாதிக்கிறானாம். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷோ தேவ்யா காருண்ய ரூபயா, கருணையே வடிவம் கொண்டிருப்பவள் மகாலட்சுமி தாயாரா, அந்த பிராட்டியோடு சேர்ந்தவனாக பெருமான் சேவை சாதிக்கிறான். கிருபைதான் ஒரு வடிவு கொண்டா போலே. மகாலட்சுமி யாரு? கிருபையோடு கூடியவள் இல்ல, கிருபையே தாயார் தான். கிருபைங்கிற குணத்தோடு கூடி இருப்பவளானா? அப்படியெல்லாம் இல்ல, கருணையே இவள் என்று சொல்லுமா போல பிராட்டி காருண்ய ரூபையான ஸ்ரீ சகாயனாய் கொண்டு அவளோடு சேர்ந்தவனாய் காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல். இன்னைக்கும் வேடுபரி உற்சவத்துல இதெல்லாம் முடிந்த பிற்பாடு பெருமான் கருட வாகனாரூடனாக பிராட்டியோடு சேவை சாதிக்கிறான். அது அப்படியேத்தான் இங்கு அன்று நடந்தது, அதை இன்றும் நடத்தி காட்டுகிறார்கள். காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல். ரொம்ப சினத்தோடு கருடாழ்வார் எதிரிகளை முடிக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாராம். சிறகுகளெல்லாம் அடித்து கொண்டு தயாரா இருக்கார். ஓடும் புள்ளேறி சூடும் தந்துழாய் நீடு நின்னவை ஆடும் அம்மானேன்னு பாசுரமா, அப்படி எதிரிகளை கண்டால் முடிக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு ஒரு வேகத்தோடு இருக்கக்கூடிய பறவை காய்ச்சின பறவை கருடாழ்வார். அவர் பேர்ல எம்பெருமான் ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல். அவர் ஒரே ஸ்வர்ணமயமா தங்க மலைய போல இருக்கார் கருடாழ்வார். அவருக்கு மேல பெருமான் எப்படி இருக்காருன்னா, கருப்பு காலமேகம் வந்து படிந்தார் போல இருக்கிறது. காஞ்சிபுரத்துல கருடோத்சவத்தை சேவிக்கிறோம், பெரிய கருடன் ஓஹோன்னு தங்கமயமா ஸ்வர்ணமயமா ஜுவலிப்பார். அவருக்கு மேல பெருமான் எப்படி இருப்பாருன்னா, கண்ணங்கரேல்னு ரொம்ப வாடி, அதுவும் வெயிலா எல்லா வெயிலையும் சகித்து கொண்டு ரொம்ப கண்ணங்கரேல்னு வாடி மாலையெல்லாம் கூட வதங்கி கருப்பு மேகமாகத்தான் சேவை சாதிப்பார். இங்கும் பார்சாரதியம் பெருமான் இயற்கையாகவே கருப்பு திருமேனியாகத்தான் இருக்கிறான். அப்ப பொன்மயமான கருட வாகனத்தின் பேரிலே எம்பெருமான் கார்முகில் போல் சேவை சாதிக்கிறான் என்று ஆழ்வார் அனுபவித்தா போலே. சுபர்ண பிருஷ்டேம் பிரபௌ பிரபபௌ ஷ்யாமஹ பீதாம்பரோ ஹரிஹி காஞ்சனஸ்ய கிரேஹே ஸ்ருங்கே ஸ்தடித்யோ ஸ்தடித்தோயதோ யதா. தோயதம்னா மேகம், ஒரு மின்னல் வெட்டின மேகம். ஏன்னா பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறான் அல்லவா. அப்ப கருப்பு மேகத்துக்கு நடுவுல நீலதோயத மத்தியஸ்தா வித்யுன்லேகேவ பாஸ்வரான்னு உபனிஷத் தெரிவித்தது. அப்போ ஒரு மின்னல் வெட்டி கருப்பு மேகம். இதுல இந்த மின்னல் நிலையான மின்னல், மின்னின் நிலையிலன்னு சொல்றா போலே நிலை இல்லாத மின்னல் இல்ல. பிராட்டி அகலவே மாட்டாளே, அகலகில்லே நிறைமன்னன் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறாள்.
அப்ப நிலையான ஒரு மின்னல் கருப்பு மேகத்துல எப்பொழுதும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மேகம் ஒரு தங்க மலைக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும்? கற்பனை தான் பண்ணி பார்க்கணும். அப்படி கருட வாகனாருடனாக பெருமான் சேவை சாதிக்க அதை வடமொழி பிரமாணத்திலையும் காட்டினார் என்றும் சொல்லுகிறபடியே ஸ்வர்ணமயமான பெரிய திருவடி மேற்கொண்டு வந்து நீலமேக நிபமாய் கனககிரி மீதில் கார்முகில் படிந்து உலாவுமா போலே. கனககிரி தங்க மலைக்கு மேலே கருப்பு மேகம் படிந்து அப்படியே உலாவினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் பெருமான் சேவை சாதிக்கிறான். திவ்யமங்கள விக்கிரகத்தை வாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளி சாட்சாத்கரிப்பித்தருள. முதல்ல உபதேசித்தார் ஸ்ரோதவ்யா, அடுத்து திரஷ்டவ்யா. முதல்ல உபதேசித்த அர்த்தம் எங்கு காணலாம்னா இதோ இங்கு காணலாம். நாம் தான் அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துன்னு தம்மையே காட்டி கொடுத்தான். திருமேனி அழகையெல்லாம் காட்டி கொடுக்க இவ்வாழ்வாரும் தமக்கு நிருகேதுக லப்தமான திருமந்திரத்தையும் எந்த விதமான ஒரு சாதனத்தையும் அனுஷ்டிக்கலையே. இதனால நான் இதற்காக ஏதான ஒரு முயற்சி எடுத்தேனா, விருப்பம் கொண்டிருந்தேனா, ஒன்றுமே இல்லாமல் திடீரென்று என்னுடைய தலையில இப்பேற்பட்ட ஒரு நிதி வந்து விழுந்தார் போலே இப்படி கிடைக்க பெற்றேனே. நிருகேதுகம், ஒரு காரணமே இல்லாமல் எனக்கு வந்ததேன்னு சந்தோஷப்பட்டார். நிருகேதுக லப்தமான திருமந்திரத்தையும் அதுக்கு உள்ளீடான ஸ்ரீமன் நாராயணுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி சேஷ்டிதங்களையும் எல்லாம். மந்திரத்தையும் பெற்றேன், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவையும் பெற்றேன். ஆனால் ஒரு ஆச்சாரியர் உபதேசித்தாரானா உள்ளீடான வஸ்துவே உபதேசித்து விட்டார். ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டார், தம் ஸ்வரூபம் என்னங்கிறதையும் தெரிந்து கொண்டார், பரமாத்ம ஸ்வரூபம் என்னங்கிறதையும் தெரிந்து கொண்டார். அவருடைய ரூபம், பெருமானுடைய ரூபம் எப்பேற்பட்டதுங்கிறதையும் புரிந்து கொண்டார். எத்தனை கல்யாண குணங்கள், குண விசிஷ்டனாக எம்பெருமான் இருக்கிறான். அவனுடைய செல்வம் தான் இந்த ஜகத்து என்பதையும் புரிந்து கொண்டு அவன் எண்ணிறந்த விளையாட்டுகள் புரிந்திருக்கிறானே சேட்டிதங்கள், அதையெல்லாம் தெரிந்து கொண்டு திருமாமகளால் அருள்மாறி என்னும்படி பெரிய பிராட்டியார் அருளாலே உண்டான தக்க ஞான கண்களாலே கண்டு அனுபவித்து அருள்மாறி. அருள்மாறின்னு திருமங்கையாழ்வாருக்கு திருநாமம். எம்பெருமானுடைய அருளாலேயே மழையாக பாசுரங்களை பொழிந்தார். அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம்னு சீர்காழி பதிகத்துல திருமங்கையாழ்வார் தம்முடைய பெருமையை சொல்லிக் கொள்ளுகிறார். அதுல அருள் மாறினா பெருமானுடைய அருளாலே முதல்ல இவர் பேர்ல பெருமானுடைய அருள் மழையாக பொழிந்தது. தாம் அந்த மழையை பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு பாசுரம் மழையாக பொழிந்தாரா, அதனால்தான் அருள் மாறி. எப்படி அருள் மாறியானார்? மாலால் இல்ல, திருமாலால் அருள் மாறி. மகாலட்சுமியோடு சேர்ந்த எம்பெருமான் ஸ்ரீயப்பதியினாலே அருள் பெற்ற மாறி அருள் மாறி என்னும்படி பெரிய பிராட்டியார் அருளாலே உண்டான தக்க ஞான கண்களாலே கண்டு. திவ்யம் ததாமிதே சக்ஷுன்னு அர்ஜுனனுக்கு சிறந்த திவ்யமான கண்களை கொடுத்து விஸ்வரூபத்தை காட்டினான் கீதையிலே. அது பெருமானாலே கொடுக்கப்பட்ட கண். ஆனா இங்க திருமங்கையாழ்வாருக்கு எந்த கண் எப்படி கிடைத்ததுன்னா அது பெரிய பிராட்டியாருடைய அருளாலேயே உண்டான தக்க ஞான கண்களாலே கண்டு. ஞான கண்களாலே. ஊன கண்களுக்கு எம்பெருமான் சேவைங்கிறது ரசிக்காது, அவ்வளவு உயர்ந்ததாக படாது. அப்ப ஞான கண் கொண்டு அந்த எம்பெருமான சேவிக்கும்படியாக பிராட்டி அனுகிரகிக்க அனுபவ ஜனித பிரீத்தி உள்ளடங்காமல். ஆழ்வார்கள் எல்லோருக்கும் இதேதான். பெருமான அனுபவித்தவுடனே அந்த சந்தோஷம் அது அவர்களுக்குள்ளே அடங்காது. ஒரு பெரிய ஆறு நதி அது வெள்ளம் எடுத்து பிரவகிக்கும் பொழுது மதகுகள் எல்லாம் திறக்கணும். அந்த கால்வாய்கள் மதகுகளை திறக்கலன்னா பக்கவாட்டுல கரைகள் எல்லாம் அழித்து கொண்டு ஊருக்குள்ள பிரவேகித்து அத்தனையும் ஒண்ணுமே இல்லாம நாசமாயிடுமா. அத மாதிரி இப்ப உள்ளமெல்லாம் நிறைந்தது. இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கு வழியே இல்லை. இப்ப எப்படி வெளியில திறப்பது? மேல இருக்கக்கூடிய வாயை திறந்து அந்த அனுபவத்தை வெளியே விட்டார்கள். அதுதான் பாசுரங்களாக வந்தது. அனுபவ பரிவாகம் என்று பெருவெள்ளமிட்டு பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவழு கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்கிற இவ்வாறு பிரபந்தங்களையும் ஸ்ரீ ஷடகோப வாங்மயமான திராவிட வேத சதுஷ்டயத்துக்கு ஷடங்கமாக ஆசு மதுரம் சித்திரம் விஸ்தாரம் என்கிற சதுர்வித கவிகளாலே அருளி செய்து லோகத்திலே 4 கவிப்பெருமாள் என்று பிரசித்தமாம்படி உபகரித்தருளினார் என்று திருமங்கையாழ்வாரை பத்தி தெரிவிக்கிறார். அப்ப 6 திவ்ய பிரபந்தங்கள், அனைத்து திவ்ய பிரபந்தங்களுக்குள்ள அதிகமான திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்தவர் திருமங்கையாழ்வார். அதே போல அதிகமான திவ்ய தேசங்களுக்கு பல்லாண்டு பாடினவர் திருமங்கையாழ்வார். இறுதியாக கடைக்குட்டியாக அவதரித்த திருமங்கையாழ்வார் இதற்கு முன்னாடி என்னென்ன ஆழ்வார்கள் எங்கெங்கு ஈடுபட்டார்களோ அனைத்தையும் தாமும் ஈடுபட்டார். ஒவ்வொரு ஆழ்வாருக்குன்னு தனிப்பெருமை இருக்குமா? இந்த ஆழ்வார் இடத்துல மொத்த பெருமையும் சேர்ந்தது. ஏன்னா இவர் தானே கடைக்குட்டி. எப்ப கடைசியா வருகிறாரோ முதலாழ்வார் தொடங்கி தமக்கு முன்னாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார் வரைக்கும் யார் யார் என்னென்ன விதமா ஈடுபட்டார்களோ அனைத்தையும் தம்முடைய பாசுரங்கள்ல அவர் வழிகாட்டினார். நாயிகா பாவம் உண்டு, தூது விடுவது உண்டு, மடல் எடுப்பது உண்டு,
தானான சுபாவத்துல பாடுவது உண்டு, பரோபதேசம் உண்டு என்ன அனைத்தையும் கொண்டு இன்னும் இதற்கும் மற்ற ஆழ்வார்கள் பாடாத ராட்சச பாவனையில கூட பாடியிருக்கிறார். என்ன எம்பெருமானிடத்துல எல்லா விதத்திலையும் ஈடுபட்டு 4 விதமான கவி புனையர்கள்ல சாமர்த்தியம் உண்டாம். ஆசு கவி என்னால் ஒரு விஷயத்தை பார்த்தால் ரொம்ப யோசித்து என்ன சொற்கள் எப்படி எழுத்து போடலாம்னு யோசித்தெல்லாம் சொல்ல மாட்டார். பார்த்த மாத்திரத்துல அப்படியே வர்ணிச்சுடுவார். சிறுமொழி பாசுரங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா முதல் 4 வரி எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கும். அடுத்த 4 வரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை அழக வர்ணிக்காமல் பாசுரமே நகராது. ஒரு பாசுரத்திலேயே பெருமானுக்கு எவ்வளவு மதிப்போ அதே அளவுக்கு மதிப்பு அந்த ஊர்ல இருக்கிற குயிலுக்கோ கிளிக்கோ மலைக்கோ ஆறுக்கோ எரும மாட்டு கூட பாசுரம் பாடியிருக்கார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எரும மாடுகள் என்ன செய்கிறதுங்கிறது முழுக்க அப்படி இயற்கையா ஒரு திவ்ய தேசம்னு எடுத்துக்கொண்டால் அங்க இருக்கக்கூடிய எதுவுமே பகவத் சம்பந்தம் பெற்றவை. அப்ப எல்லாத்துக்கும் சிறந்த மதிப்பு கொடுக்கணும்னு அப்படி அதை பார்த்து சரி பார்த்து யோசித்து அப்புறம் பாடுவாரான்னா ஆசு கவி உடனேயே அந்த பாசுரங்களை அருளி செய்வாராம். சரி உடனே பல பேரும் தான் பாடுவா. அது மதுரமா இருக்குமா இனிமையா இருக்குமா? ஒரே கரடு முரடா தமக்கு தெரிந்த பதங்களா போட்டு ஒண்ணு காது கொடுத்து கேட்க முடியாத இனிமையே இல்லாத பாசுரங்களா இருக்குமான்னா சடக்கெனவும் பாடுவார், மதுரமாகவும் பாடுவார், இனிமையாகவும் பாடுவார். சித்திரகவி ரொம்ப இனிமையா பாடுவார். கேட்டால் அந்த பாசுரம்ங்கிறது எப்படி அமைந்திருக்கும், அதுல வரக்கூடிய சொற்கள் எல்லாம் ஒரே சொன்ன சொற்களையே மீண்டும் மீண்டும் உபயோகிப்பாரான்னு பார்த்தால் சொன்ன சொற்களை உபயோகித்தாலும் உபயோகிக்கிற பாங்குங்கிறது வேற மாதிரி இருக்கும். அந்த பாங்கு பார்த்தாலே என்ன அழகா அப்படியே படம் போட்டு காட்டுகிறார். இப்ப இன்னைக்கு நாம் அந்த திவ்யதேசத்துக்கு போறோமே, அங்க போய் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாமான்னா நம்முடைய துரதிருஷ்டம், நாம் செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள்னால அதெல்லாம் மாறி போயிடுது. ஆழ்வார் காலத்துல எல்லாம் ரம்யமா இயற்கை சூழல் நன்றாக இருந்தது. ஆனா இப்ப நமக்கு அது கிடைக்கலையேன்னா வேண்டவே வேண்டாம், இந்த பாசுரத்தை சொல்லுங்க, மனசுக்குள்ள அப்படியே படம் பிடிச்சுடலாம். ஓ இதத்தான் அப்படியே மனசுல வாங்கி கொண்டு பாடுகிறாருங்கிறத சித்திரமா மனசுக்குள்ள எழுதி பார்த்து விடலாமே. அந்த சித்திர கவி என்ன நடக்கிறதுங்கிறத துளி கூட மாற்றாமல் கேட்பவருடைய உள்ளத்திலேயே அதை படம் எடுத்து காட்டுமா போல பாடக்கூடிய சாமர்த்தியம் சித்திரகவி. விஸ்தார கவி சுருக்கமாகவும் பாட முடியும். எவ்வளவு நீளமா விளக்கமா பாடணுமோ அத்தனை எழுத்துக்களை கொண்டு அத்தனை சொற்களை கொண்டு பாடக்கூடிய சாமர்த்தியமும் உண்டு. அப்போ சின்ன பாசுரத்துக்குள்ளேயும் பெரிய அர்த்தங்களையும் அடக்குவார், பெரிய பெரிய பாசுரங்களுக்குள்ளேயும் ஒரே அர்த்தத்தை நீட்டியும் சொல்லுவார். ஆக இப்படிப்பட்ட சாமர்த்தியம் எல்லாம் கொண்டு சதுர்வித கவிகளாலே அருளி செய்யும்படி லோகத்திலே 4 கவி பெருமாள் வந்தாருங்கிற ஒரு பிரசித்தியோடு இவர் மேற்கொண்டு திவ்ய தேசங்களை எல்லாம் சேவிக்க சென்றார். முன்பு பெருமாளும் பரகாலனை பார்த்து, கலியனே நீர் உம்முடைய பரிவாரத்துடனே திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போய் மங்களாசாசனம் பண்ணும். உம்முடைய பரிவாரத்தோடு 4 சிஷ்யர்கள் இருக்காளே, நீர் மேல் நடப்பான், தாழ் உதுவான், தோளா வழக்கன், நிழலில் ஒதுங்குவான்னு 4 சிஷ்யர்கள் பார்த்தோமே, அந்த பரிவாரத்தோடு திவதேசத்துக்கெல்லாம் போய் மங்களாசாசனம் பண்ணலாமே என்ன எம்பெருமான் நியமிக்க மங்களாசாசனம் பண்ணும் என்று ருத்ர இந்திராதிகளுடன் கருடவாகனாருடனாய் தோன்றி அந்தர்தானமாய் போக, தான் ஒரு பக்கம் கருடவாகனா சேவை சாதிக்கிறார், அதே சமயத்துல மற்ற தேவதைகள் எல்லாம் அருகே வைத்துக் கொண்டு அவர்களெல்லாம் தன்னை தொழும்படியாக அத்தனையும் காட்டி கொடுக்க, அப்ப பெருமானுடைய பெருமைகளை நன்றாக மனசிலே அழுத்தி கொண்டு பின்பு திருமங்கையாழ்வாரும் பத்னி சகிதராய், இவளால என்னோ நமக்கு இந்த பாக்கியம் கிட்டியது. ஒரு குமுதவல்லி நாய்ச்சியார் வந்து நீர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க வேண்டும், நீர் 1000 பேருக்கு ததியாராதனம் பண்ண வேண்டும்னு சொல்லலன்னா நான் ஏதோ மங்கையர்களுடைய கலவியே நினைத்து கொண்டு அதிலேயே விஷயாந்தரத்திலே ஈடுபட்டு எங்கேயோ நாசமடைந்து போயிருப்பேன். இவள் வந்து நம்மை திருத்தினாள்னா இவளை தனியே விடக்கூடாது, இவளோடு சேர்ந்து சென்றால்தான் ரசிக்கும் என்று அவளையும் சேர்த்து கொண்டு மந்திரிகளோட புறப்பட்டு, தம்முடைய மந்திரிகள் அவர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு பினாகினி கிருஷ்ணா கோதாவரி நதிகளிலே தீர்த்தமாடி, ஆங்காங்கு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடி ஸ்ரீ பத்ராச்சலத்தையும் சிம்ஹாச்சலத்தையும் ஸ்ரீ கூர்மநாதனையும் ஸ்ரீ புருஷோத்தமனையும் சேவித்து கயையிலே தீர்த்தமாடி ஸ்ரீ விஷ்ணுபாதத்தையும் தொழுது கோவர்தனம் கோகுலம் பிருந்தாவனம் மதுரை துவாரவதி திருவயோத்தியை பதரிகாசிரமம் சாலக்கிராமம் நைமிஷாரண்யம் முதலிய திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து காஞ்சிபுரத்துக்கு ஏகி பெரிய திருமொழி வாடினேன் தொடங்கினார். அதுக்கடுத்து திருப்பிருதிங்கிற கஷேத்திரத்துக்கு மங்களாசாசனம் செய்தார். அதுதான் ஹிமாச்சல பர்வதத்துக்கும் தாண்டி மேல இருக்கக்கூடிய முதல் கஷேத்திரம். அங்கு தொடங்கினவர் அடுத்து பதரிகாசிரமம், அடுத்து முக்திநாத் சாலக்கிராமம், அடுத்து நைமிஷாரண்யம், அப்படியே வடக்கிலிருந்து கீழே வந்தார் அகோபிலம், அடுத்து திருமலை, அதற்கடுத்து நம்முடைய ஊர் திருவெவ்வளூர், அடுத்து திருவல்லிக்கேணி, இப்படி வந்து தொண்டை மண்டலம் எல்லாம் முடித்து கொண்டு நடுநாட்டுக்கு சென்று அடுத்து சோழ திவ்ய தேசங்களுக்கு சென்று திருநாங்கூர் திருப்பதிகளை சேவித்து
இப்படி சென்று அவர் பல்லாண்டு பாடினார். அப்ப எங்கேயோ திருப்பிருதி வடக்க தொடங்கினவர் இறுதியாக திருக்கோஷ்டியூருங்கிற அந்த க்ஷேத்திரம் வரைக்குமாக சென்று அத்தனையும் பல்லாண்டு பாடினாரா. அந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். மங்களாசாசனம் செய்து திருமலைக்கு எழுந்தருளி சகசிர பணங்களோட வர்த்திக்கிற சேஷாச்சலத்தை சேவித்து தாயே தந்தை என்னும் தாரமேக்களை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பொழில் சூழ் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளேன்னு எம்பெருமானிடத்துல ரொம்ப வருத்தத்தோடு பல தீமைகள் செய்து விட்டேன், என்னென்னமோ பாப்பங்களை செய்து விட்டேன், கொன்னேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால் என்னேனும் இறந்தாருக்கு இனிதாக உரைத்தறியேன். ஏதோ ஏதோ கொடுன்னு கேட்டா முகத்தை சொலித்து கொண்டு இங்க வராதே போன்னு எரிஞ்சு விழுவேனே தவிர கேட்பவர்களுக்கு இனிதாக கூட உரைக்கக்கூடிய தன்மை கூட என்னிடத்துல இல்லைன்னு தாம் இத்தனை ஒரு கொடியவனாக பாபம் செய்தவனாக இருக்கிறேன்னு ஒரே அழுது புலம்பி அந்த பாசுரங்கள் எல்லாம் தெரிவித்து பெருமானிடத்துல மண்டி பிரார்த்தித்தார், சரணாகதி செய்தார். பலவிடங்களையும் எம்பெருமானிடத்துல தன்னுடைய குற்றங்களை எல்லாம் சொல்லி பெருமானிடத்துல அபராத ஸ்தாபனத்தை பண்ணி கொண்டார். திருமொழி அருளி செய்து கொண்டு திவ்யதேசங்கள் தோறும் சேவித்துக் கொண்டு எழுந்தருளா நிற்கச் செய்தே சோழ மண்டலத்திலே எழுந்தருள வளவிலே. இப்பதான் இவருடைய பெருமைகள் எல்லாம் நன்கு உலகத்துல பரவ போகிறது. இதுவரைக்கும் தொண்டர்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. இன்னும் உலகத்துல பிரசித்தியாக வேண்டுமே. இவர் நாலுகவி பெருமாள்ங்கிறது சடக்கென அனைவரும் தெரிந்து கொள்ளுமா போல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழ மண்டலத்திலே எழுந்தருள வளவிலே நாலுகவி பெருமாள் வந்தார், நம் கலியர் வந்தார், ஆளிநாடர் வந்தார், அருள்மாறி வந்தார், கொங்குமலர் குழலியர்வேல் வந்தார், மங்கைவேந்தர் வந்தார், பரகாலர் வந்தார், பரவாதி மத்தகஜ கண்டீரவர் வந்தார் என்று விருதூதி செல்லான் இருக்க. ஒரு பெரிய ராஜா அரசன் வருகிறாருன்னா விருதுகள் வாசிக்கணுமே. இப்ப திருமங்கையாழ்வார் புறப்பட்டு திவ்யதேசத்துக்கு எழுந்துருகிறாருன்னா முன்னாடி மந்திரிகள் சிஷ்யர்கள் எல்லாம் விருது ஊத இப்படி பெருமைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வர அங்கே சம்பந்தன் திருஞான சம்பந்தர்னு இப்போ அழைக்கப்படுகிறாரே அவரைத்தான் சம்பந்தன்னு சொல்லி சிஷ்யர்கள் அவருடைய சிஷ்யர்கள்லாம் ஆக்ஷேபித்தாலாம். சீர்காழி காழி சீராம விண்ணகரே சேர்மினீரேன்ட்டு அற்புதமான பாசுரம். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி வேண்டின்னு பெரிய திருமொழியில் அமைந்திருக்கக்கூடிய பதிகம். அந்த பாசுரங்கள் எழுவதற்கே முக்கியமாய் அமைந்த சரித்திரம். அங்க சம்பந்தருடைய சிஷ்யர்கள் எல்லாம் என்ன இது இப்படி விருது ஊதி கொண்டு வருகிறீர, இதெல்லாம் தகாதே, எங்களுடைய ஆச்சாரியர் சம்பந்தன் இருக்கிறச்ச உங்கள் ஆச்சாரியர்னு விருது கூறி கொண்டு வருவதெல்லாம் தகாது என்ன அவர்கள் ஆக்ஷேபித்தார்களாம். இடத்திலே நீர் நாலுகவி பெருமாள் என்று விருதூதி செல்ல தகாது என்று தடுக்க, அப்படியா என்று ஆழ்வார் என்ன விஷயம்னு கேட்டுக்கொண்டார். உங்கள் சம்பந்த பெருமாளுடனே தர்க்கிக்க கடவோம் என்று அருளி செய்ய. சரி அப்படியா, சரி அவரை வர சொல்லும், சம்பந்தரோடையே நாம் வாதம் செய்கிறோம் என்று சொல்ல, ஆகில் நம்மூரே வாரும் என்று அழைத்து கொண்டு போய் சிஷ்யர்கள் எல்லாம் சரி அவர் இருக்கிற இடத்துக்கு வாரும் என்று அழைத்து கொண்டு போனாராம். அங்கு போனால் ஆகில் நம்மூரே வாரும் என்று அழைத்து கொண்டு போய் இவ்விசேஷத்தை சம்பந்தனுக்கு அறிவிக்க அவனும் இவருடனே தர்க்கிக்க கடவோம் என்று வர. யாரோ வந்திருக்கார் என்னன்னு தர்க்கிப்போம்னு அவனும் வந்தான். ஊரடைய சைவராய் அவ்வூரிலே ஒரு திருமுற்றம் இன்னியே ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இன்றியே. சீர்காழிக்கு முன்னாடி ஒரு இடத்துல இந்த விருதூதி கொண்டு வரும்பொழுது சிஷ்யர்கள்லாம் தடுத்தாளா. இப்ப சீர்காழிங்கிற க்ஷேத்திரத்துக்குள்ள போயாச்சு. ஆழ்வார் காலத்துல அந்த இடத்துல ஒரே சைவர்களா எல்லாம் அந்த கோவிலை எல்லாம் மாத்தி பெருமானே தெரியாதபடி முன்னாடி தரையை வளைத்து உற்சவ விக்கிரகத்தையும் வெளியில எங்கேயோ எழுந்தருள பண்ணி விட்டு பெருமை அதை சைவ கோவிலாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் ஒரே சைவர்களா இருக்காளே, எப்படி பாசுரம் பாடுவது? நமக்கு பெருமான் முன்னாடி இருந்து அவருடைய அனுபவம் திருமேனி அழகு அர்ச்சா திருமேனியில ஈடுபட்டுத்தான் பாசுரங்களை பாடியே நமக்கு வழக்கம். எதிரில ஒரு திருமுற்றம் ஒரு சன்னதி இல்லை எம்பெருமான் இல்லைன்னா எப்படி பாடுவது என்று அங்கே அவர் சற்று யோசித்தாராம். அவ்விடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இன்றியே வீர பாஷண்ட பூயிஷ்டமா இருக்க கண்டு இவ்வாழ்வாருக்கு ஒரே பாஷண்டிகளா சரியா வேத மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள் யாரோ இருக்கிறார்களே, இவ்விடத்துல என்ன அழைத்து கொண்டு வாதம் செய் பாசுரம் பாடுனா எப்படி பாடுவதுன்னு அவர் சற்று வருந்தினார். அவர் பூயிஷ்டமாயிருக்க கண்ட இவ்வாழ்வாருக்கு பகவத் விக்கிரம் இன்றியே வாக்கு கிளம்பாதிருக்க. எம்பெருமானுடைய திருமேனி இல்லைன்னா இவருக்கு பாசுரமே வராது. அவர் எதிரில இருந்து அவருடைய சேவை கிடைச்சாதான் இவருக்கு பாசுரமே வரும். இப்ப என்ன பண்றது, இதற்கு என்ன செய்ய கடவோம் என்று சிந்தித்திருக்க செய்தே வைஷ்ணவியாயிருப்பாள் ஒரு அம்மையாரை கண்டு. அந்த இடத்துல இந்த ஒரு அம்மையார் மூதாட்டி, அவதான் தவிட்டு பானை, பசுமாட்டுகளுக்கு தவிடு வைக்கக்கூடிய பானைக்குள்ள அதைக்குள்ள இந்த தாடாளன்கிற அந்த காழி சீராம விண்ணகர் உற்சவ பெருமாள் அங்க எழுந்துருள பண்ணி கொண்டு தினப்படி தான் என்ன சமைத்து உண்ணுகிறாளோ அதை பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு இருந்தாள். எப்பேற்பட்ட எம்பெருமான், ஓங்கி உலகளந்த திருவிக்கிரம எம்பெருமான் ஒரு பானைக்குள்ள தன்னை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி என்று அங்கிருந்து இந்த மூதாட்டி நடத்த அமுது செய்து கொண்டிருந்தானா. அப்ப அந்த மூதாட்டி அவள் அம்மையாரை கண்டு
இப்படி இருக்கிறது. ஆகையால் உன் திருவாராதனமான எம்பெருமானை எனக்கு ஒரு க்ஷணம் தர வேணும். அந்த மூதாட்டிய பார்த்தா வைஷ்ணவியா இருந்தாள். சரி, இவளுக்கு ஏதான கண்டிப்பா ஒரு திருவாராதன பெருமாள்னு ஒருத்தி இருப்பாரே, அவரை நீர் கொடுத்தா நான் இந்த மாதிரி பாசுரங்களை பாடுகிறேன்னு கேட்க, தவிட்டுப்பானை தாடாளன் அந்த எம்பெருமான் வெளியில எழுந்தருளினான் என்று கேட்க, அவளும் ஆழ்வாருக்கு தன் திருவாராதனமான வெண்ணையுண்ட தாடாளனை எழுந்தருளவித்து கொடுக்க. தாடாளன் அப்படின்னா தன்னுடைய திருவடிகளாலேயே உலகத்தை அளந்தவன். தாளாளன்கிறது தாடாளன் ஆயிடுத்து. இப்ப வெண்ணையுண்ட தாடாளன், ஓங்கி உலகளந்த தாடாளன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நன்ன வெண்ணெய் களவு கண்டு அதனாலேயே ஊர் முழுக்க நடந்து நடந்து இதெல்லாம் என்னுடைய இடம்னு ஸ்தாபித்து விட்டானா, அப்ப வெண்ணையுண்ட தாடாளன் என்ன அந்த எம்பெருமானுக்கு திருநாமத்தை சாத்தி அவனை எழுந்தருளவித்து கொடுக்க, ஆழ்வாரும் அவரை கொண்டு சம்பந்தன் இருந்த விடத்தே சென்று அவனும் இவரை குறித்து ஒரு கவி சொல்ல, ஒரு குரல் சொல்லுன்னு அவன் கேட்டாராம். தமிழ் பாசுரங்கள் பாக்களுக்குள்ள குரல்ங்கிறது ரொம்ப சின்ன 2 வரியே 7 சொற்கள் 7 அந்த சீர்கள் கொண்டிருக்கக்கூடிய சின்ன ஒரு அமைப்பு. அதனால இவரை பார்த்துட்டு பெரிய பாசுரம்லாம் வேண்டாம், ஒரு குரல் சொல்லிக்கானாயின்னு கேட்டாராம். அப்படியா கேட்கிற, அதையே முதலாக கொண்டு நான் பாசுரம் பாடுகிறேன் பாருன்னு இருக்கிறதுலயே பெரிய பாசுரம் 7, அதாவது 8 வரி பாசுரமா, ஒவ்வொன்னுத்திலையும் 8 சீர்களை கொண்டு 8 8 64 7 சீர்களை கொண்டிருக்கக்கூடிய பெரிய பாசுரமாக அமைத்தார். ஒரு குரலா இருநிலம் மூவடி வேண்டி ஒன்னும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீரன் ஆரம்பித்து தக்க கீர்த்தி வேள்வி 5 மறை 4ன்னு அந்த ஒரு பாசுரத்துக்குள்ளேயே 1 2 3 4 5 6 7ங்கிற எண்ணிக்கை வருமா போலவும் வைத்தார். கேட்ட உடனே பாடணுங்கிற ஆசு கவித்துவமும் வந்தது, சித்திர கவித்துவமும் வந்தது, இயற்கை அழகையும் நன்றாக வர்ணித்தார். அதே போல மதுர கவி கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாகவும் இருந்தது. ஆக இப்படி அனைத்து கவிகளையும் ஒரே இடத்துல வைத்து ஒரு குரலா இருநிலம் என்கிற திருமொழியை அருளி செய்து தம் பெருமையெல்லாம் தோன்ற ஆடிநாடன் அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேல் மங்கவேந்தன் கொத்தவேல் பரகாலன் களியன் சொன்ன சங்கமுகத் தமிழ் மாலை 10 வல்லார் தரணியோடு விஷும்பாழ்வர் என்ன அழகா அந்த பாசுரத்தை முடிக்கிறார். அதுல தனக்கு இருக்க வேண்டிய அத்தனை பெருமைகளையும் சொல்லுகிறாராம். தாம் எப்படிப்பட்டவர், ஆளிநாடன் ஆளிநாட்டுக்கே அரசன், அருள் மாறி அரட்டமுக்கி யாரெல்லாம் அடங்காமல் சுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் அடக்குபவர், அடையார் சீயம் அவர்கள் அடக்குவார், இவர் அடங்கி போவாரானா அடங்காத சிங்கமாக இருப்பவர் அடையார் சீயம், கொங்குமலர் குழலியர் வேள் சிறந்த அந்த மலர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மங்கையர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய திருமங்கை நாட்டுக்கே அரசனாக இருப்பவர் கொங்குமலர் குழலியர்வேள், மங்கை வேந்தன் மங்கை நாட்டுக்கு அரசன், கொத்தவேல் பரகாலன் பெரிய வேலை கையிலே அணைந்து கொண்டிருக்கக்கூடிய பரகாலன், பரர்களுக்கு யமனைப் போல இருப்பவன், கலியன் மிடுக்கு கொண்டிருக்கக்கூடியவன் என்று தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவனும் இத்தை கேட்டு பிரத்யுத்தரம் சொல்லி, கவி சொல்ல க்ஷமனன்றியே இப்படியும் ஒருவர் உண்டோ, ஏதோ ஒரு குரல் சொல்லுன்னு கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய பாசுரங்கள் பதிகங்களே அருளி செய்தாரே, இவரன்னோ சிறந்த பக்தர் அடியவர் என்று சொல்லி 4 கவி பெருமாள் என்னும் விருது உமக்கு செல்லும், உண்மைதான் உம்முடைய பெருமைகள் எல்லாம் உண்டு, விருது கொண்டு செல்லலாம் என்று கும்பிட்டு போனான். என்ன அவனுடைய சிஷ்யர்களும் அவனுமாக கைகூப்பி வணங்கி அவனும் போனான்கிற சரித்திரம். அடுத்ததாக அனந்தரம் விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்க மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாஷகா, பண்டனான் மரகளும் வேள்வுகளும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த புலங்கொடி அனலும் பெருகிய புனலொடு நிலம் என்று திருமங்கையாழ்வார் திருவரங்கத்துக்குன்னு 50 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அப்படிப்பட்ட திருவரங்கநாதனை சேவிக்க இப்ப எழுந்தருளுகிறாராம். அந்த திருவரங்கம் தான் எப்படிப்பட்டது, விமானம் பிரணவாகாரம், அங்க இருக்கக்கூடிய விமானமே பிரணவாகார விமானம். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாஷகா, பிரணவம் எந்த எம்பெருமான காட்டுகிறதோ அவர் தான் ஸ்ரீரங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான்னு அந்த ஊர் மகாத்மியம் தெரிவிக்கிறது. மண்ணுடைய விபீடனர்க்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த, விபீஷணனாலே எழுந்தருள பண்ணி கொண்டு பிரதிஷ்டிப்பித்த பெருமாள் தானே, அந்த விபீஷணனுக்காக தெற்கு நோக்கியே பெருமான் தம்முடைய கடாட்சத்தை காண்பித்து கொண்டு தென் திசை இலங்கை நோக்கின்னு சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த விபீடனர்க்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தவராய் பிரணவாகார விமான மத்தியஸ்தரான பெரிய பெருமாளுக்கும் திருவரங்க செல்வரான அழகிய மணவாளருக்கும் விமான மண்டப கோபுர பிராசாத பிராகாராதி ரூபமான கைங்கரியங்கள் செய்தருள வேணும். இதுவரைக்கும் பாகவத ததியாராதனம் பண்ணணும்னு செய்த செயல்களை பார்த்தோம். இப்ப திவ்ய தேச கைங்கரியம் பண்ணணுமே, அதுதான் இன்னும் பாகவதர்களுக்கு இன்னும் பிரியம். அவர்களுக்கு வெறும உணவளிப்பதை விட அவர்கள் உள்ளமறிந்து கைங்கரியம் பண்ண வேண்டுமா. இவர்கள்லாம் என்ன எதிர்பார்க்கிறார், திவ்ய தேசம் ரொம்ப சம்ரக்ஷணமா அதற்கு வேண்டிய மதில்கள் கோபுரங்கள் பிராகாரங்கள்
உற்சவங்களுக்கு அந்த தடயம் இல்லாத எல்லா மண்டபங்களும் சீரம் சிறப்பமாக இருந்தால் அதுதான் பாகவதர்களுக்கு பிரியம். அதனால அந்த கைங்கரியத்தை பண்ணலாம் என்று அதை தொடங்குகிறார். அதுக்கு தம்முடைய பரிஜனங்களை அழைத்து நம்பெருமாளுக்கு திருமதில் முதலான கைங்கரியம் பண்ணுகைக்கு தனார்ஜனம் செய்யும் விறகு என். இதற்காக இப்ப தனம் சேர்க்கணுமே. இது வரைக்கும் சேர்த்த தனம் எல்லாம் பாகவத் அதிகாரம் வந்து கழிஞ்சு போச்சு. இப்ப இனிமே இந்த கைங்கரியத்துக்கு எங்கிருந்து தனத்தை சேகரிக்கிறது என்று கேட்க, நாகப்பட்டணத்திலே புலையரமாயிருப்பதொரு புத்த பிரதிமை ஹிரண்யஸ்வரூபமாய் இருக்கும். திருநாகை நாகை அழகியார், அச்சோ ஒருவர் அழகியவான்னு 10 பாசுரங்கள் அங்க திருநாகப்பட்டினம் எம்பெருமான் சௌந்தரராஜ பெருமானுக்கு சமர்ப்பித்தாரே, அந்த ஊரில ஒரு புத்த பிரதிமை, புத்தனுடைய விக்கிரகம் உண்டு. அது மிகுந்த தங்க தூய்மையான தங்கத்தினாலே ஆக்கப்பட்டிருக்கும். அத்தை கொண்டு வந்து சின்ன பின்னமாக்கி அறுப்பதே கருமம் கண்டா என்று விண்ணப்பம் செய்ய ஆழ்வாரும் சம்மதித்து நாகப்பட்டினத்திலே போய் சரி அந்த தங்க பொம்மையை கொண்டு வந்துட வேண்டியதுதான். பௌத்த மதம் என்ன சொல்றது? எல்லாம் சூன்யம், அனைத்தும் பொய்ங்கிறது. எல்லாம் பொய்ன்னு சொன்ன ஒருத்தருக்கு தங்கத்துல என்ன வேண்டியிருக்கு? கல்லால் ஆகாதோ செப்பால் ஆகாதோ, தங்கத்துல தூய்மையான பசுமையான தங்கத்துல என்ன பொம்மை வேண்டியிருக்கு? வேண்டாம்னு ஆழ்வாரும் போய் அதை எடுக்க வேண்டும்னு பார்த்தார். ஆனா பாகவதையான ஒரு அம்மையார் கிரகமே எழுந்தருளி இங்கு நடக்கும் தேவரகசியம் எது? ஆனா அந்த பொம்மையை அப்படி சட்டென்று எடுக்க முடியாதான். அந்த பிரதிமை அது வைத்திருப்பது ரொம்ப ரகசியமா, அதை எடுக்க முடியாதபடி வைத்திருக்கிறது. அதை எப்படி எடுப்பதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காக ஒரு பாகவதையான ஒரு அம்மையார் கிரகமே எழுந்தருளி இந்த பொம்மை எப்படி எடுப்பது, என்ன ரகசியம் அத்தை சொல்லுன்னு கேட்கிறார். தேவ ரகசியம் ஏது என்ன? அவளும் எங்கள் மாமியார், தன்னுடைய மாமியார் சொன்ன அந்த கதையை சொல்லுகிறாள். கோயில் விமானத்துக்குள்ளே ஹிரண்மயமான புத்த விக்கிரகம் உண்டு. முதல்ல புத்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. அது கோவில் விமானத்துக்குள்ளே மேல அமைந்திருக்கிறது. இந்த விக்கிரகமும் விமானமும் உண்டாக்கின கம்மாளன், அத்தை செய்தவன் சிற்பி, தீபாந்தரத்திலே இருக்கிறான். இங்கிருந்து அந்த கரை தாண்டி சமுத்திரம் தாண்டி வேறு தீபத்துக்கு போனாதான் அவனை பார்க்க முடியும். அவனிடத்துல மட்டும்தான் அதை எடுக்கக்கூடிய ரகசியமும் உண்டு. கம்மாளன் தீபாந்தரத்துல இருக்கிறான் என்று சொல்வர். என்ன சுபஷ்ய சீக்கிரம் என்று பரிஜனங்களையும் கூட்டிக் கொண்டு, அப்படியா சரி போயிடுவோம், ஒரு கப்பல்ல புறப்பட்டு தீபாந்தரத்தை போய் அவனை சந்தித்து விடுவோம் என்று கிளம்புகிறார். அதித்வரையோட தீபாந்தரத்திலே எழுந்தருளி தெருவிலே நின்று விஸ்வகர்மாவுக்கு சமனான கம்மாளனுடைய கிரகம் எது? அங்க போய் கேட்கிறார். இவனுடைய பெருமையை நன்னா பெருக்க சொல்லணும். தேவலோகத்து விஸ்வகர்மா சிற்பி இருக்காரே, அந்த மாதிரி ஒரு சிற்பி இந்த தீபாந்தரத்துல உண்டாமே. யார் அந்த சிற்பி? என்னங்களோ அந்த வழியில இருக்கக்கூடிய அவர்களிடத்துல விசாரிக்க, மாட கூட பிரசாதமான கிரகம் அது. தோற்கே ரொம்ப பெரிய மாடங்கள் கூடங்களோடு இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய கிரகம், அதுதான் அவனுடைய கிரகம், அங்கத்தான் அவன் இருக்கிறான் என்று அந்த கிரகத்தின் இடைகளிலே எழுந்தருளி ஒருவருக்கொருவர் சம்பாஷணம் பண்ணி கொண்டிருக்க போறார். சந்திக்கிறார். நம்ம சந்தித்ததுல பெரிய ஆனந்தம் மகிழ்ச்சின்னு அவரை எல்லாம் உபசரித்து அப்படியே பேச்சுவார்த்தை கொடுக்கிறார். அவன் வழியே போய் அவனிடத்திலிருந்து ரகசியத்தை பெறணும். அதுலயும் இவருக்கு சாமர்த்தியம் உண்டு. சரி அப்படி பேசி கொண்டிருக்கிற இடத்துல அந்த கம்மாளனும் வெளியிலே இருந்து வந்து ஸ்நானம் பண்ணி பிரசாதப்பட்டு பாக்கு வெற்றிலையும் பிரசாதப்பட்டு இருக்கிற வேளையிலே ஆகாரமாச்சு வெத்தலைபாக்கு போட்டு இருக்கிற சமயத்துல இப்ப பேச்சு கொடுக்கணும். எடுத்த உடனே பேச்சு கொடுத்தா சந்தேகப்பற்றுவாரே. அப்ப எல்லாம் கழிந்து அவர் நன்னா சாப்பிட்டு ஆயாசம் எல்லாம் போய் இருக்கிற காலத்துல இவ்வாழ்வார் தம்முடைய பரிஜனங்களை குறித்து நேர அவனிடத்துல பேசலையாம். தன்னுடைய சிஷ்யர்கள் அவரிடத்துல என்னமா இப்படி அழித்து தெரியுமோ, நாகப்பட்டினம் கிளமாய், நாகப்பட்டினம் அந்த ஊரே அழிஞ்சு போச்சுன்னா என்ன, கிளமாய் கோயிலையும் விமானத்தையும் உடைத்து, கோயிலையும் உடைச்சிட்டா விமானத்தையும் உடைச்சிட்டா, உள்ள இருக்கிற விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு அநேகம் துருஷ்கர் படையெடுத்துக்கொண்டு வந்து அத்தனையும் உடைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்னு ரொம்ப வருத்தமா இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி பேசிட்ட விஷயம் தெரியுமா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச, அவனத்தை கேட்டு ரொம்ப பயந்தே போயிட்டான். அந்த கம்மாளனம் கேட்டு நடுங்கி இவர்கள் முன்னே வந்து நிற்க, என்னப்பா என்ன சொல்ற, என்னமோ புது விஷயமா இருக்கே, இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதில்லையே என்று அவன் பேச்சு கொடுக்கிறான். இவர்களும் விக்கிரகம் கொண்டு போனத்தை சவிஸ்தாரமாக சொல்ல, இவர்களுக்கு கதை சொல்ல கேட்கணுமா, உடனே அப்படி நடந்தது இப்படி நடந்தது ரொம்ப விஸ்தாரமா அந்த கதையை சொல்ல, எப்படிப்பட்ட துரோகியான கம்மாளனோ விமான மகுட சூத்திரத்தை காட்டி கொடுத்தான். இப்ப அவன் அந்த சிற்பி அவன் அப்படியே வந்து நொந்து போகிறான். நான் யாருக்கோ இந்த ரகசியத்தை சொல்லி வச்சிருக்கேன் போல் இருக்கு, அவன் தான் துரோகியாட்ட இப்படி நடந்து கொண்டு விட்டான் என்ன அவனை வெய்யரா போல வார்த்தைகளை சொல்லுகிறான். எப்படிப்பட்ட துரோகி, நான் அவனை நம்பி சொல்லியிருக்கேன், அவன் யாரோ ஒருத்தன் இப்படி செய்து விட்டானே, விமான மகுட சூத்திரத்தை காட்டி கொடுத்தான். நான் யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன் போல் இருக்கு, அவன் தான் காட்டி கொடுத்திருக்கணும், இல்லைன்னா இதை யாராலையும் எடுக்கவே முடியாது என்று நான் மகா விசித்திரமாக கூட்ட சிகரத்திலே இருந்து ஒருவருக்கும் தெரியாதே கோமுகை விழுகிற ஜலதாரையின் கீழே கல்லுக்குள்ளே ஒரு இரும்பாணியிலே சங்கிலி சூத்திரம் பண்ணினேன்.
எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு மொத்த விஷயத்தையும் அவனே சொல்லிட்டான். கோமுகை ஜலம் வந்து விழக்கூடிய அந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய கல்லுக்குள்ளே அதை கீழே ஒரு இரும்பாணிக்குள்ளே சங்கிலி சூத்திரம் பண்ணினேன். அதை திறக்கிறதுக்கு ஒரு சங்கிலி சூத்திரம் எல்லாம் அதற்குள்ள பண்ணி இதை எப்படி அறிந்து கொண்டு போனார்கள்னு தெரியவில்லையேன்னு இவன் வார்த்தையை சொல்ல, போரும் இது கிடைக்கணும் தானே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தார் என்று விழுந்து அழத் தொடங்கினான். இவ்வாழ்வாரும் பரிஜனங்களை குறித்து சூத்திரம் வெளியானது, நமக்கு வேண்டிய விஷயம் கிடைச்செடுத்து எப்படி போய் எடுக்கலாமோ இனிமே போய் எடுக்கலாம் என்று அங்கு நின்றும் புறப்பட்டு சமுத்திரக்கரையிலே வந்து தர்மவானான ஒரு வர்த்தகன் பாக்கு கப்பல் கொண்டு வருமவனை கண்டு, சரி அடுத்து வந்து பார்த்தா அடுத்து கப்பல் ஏறணுமே, கப்பல்ல ஒரு பெரிய பாக்கு கப்பல் சரக்கு ஏற்றி கொண்டு வருகிறது. பாக்குன்னா ரொம்ப விலை உயர்ந்தது, இப்பவே பாக்கு என்ன விலை வைக்கிறது, அவர் காலத்துல இன்னும் எவ்வளவு விலை மதிப்பற்றதாக இருக்கும். இந்த பாக்கு கப்பலை எப்படியாவது நாம கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்திட வேண்டியதுதான் முடிவு பண்ணார். அதற்கும் ஒரு வழி செய்தார். அவன் இடத்துல போய் பாக்கு கப்பல் கொண்டு வரும் அவனை கண்டு ஆசீர்வாதம் பண்ணி, நீ நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணார். நாங்கள் உபவாசமா இருக்கிறோம், எங்களையும் கப்பலிலே கொண்டு போக வேண்டும். என்னமோ தெரியல, இங்க வந்துட்டோம், இப்ப உபவாசமா இருக்கும், இனிமே அங்கு போய் சேர்ந்தாதான் உணவு உண்ண முடியும், நீ எப்படியாவது எங்களை கொண்டு போய் அங்க சேர்க்க வேண்டும்னு ரொம்ப பாவமா சொல்ல, அவனும் சம்மதித்து வாருங்கோள் என்று கப்பலிலே ஏற்றி கொண்டு போகிற அளவிலே கப்பல்ல ஏறியாச்சு. இனிமேதான் அடுத்த வேலை ஆரம்பிக்கிறார். ஆழ்வாரும் ஒரு கொட்டை பாக்கை சீவி பாதி பாக்கை அவனுக்கு காட்டி புகட்டு. ஒரு பாக்கு எடுத்தார், பாதியா வெட்டினார், அவனுக்கு காட்டுறார். பாத்தியா இது என்னது, கொட்டை பாக்கு, அதுல பாதி பாக்கு. அதை காண்பித்த உடனே அவனுக்கு காட்டி புகட்டு, எனக்கு பாக்கு அவசியம், இப்ப நான் வெட்டி போட்டிருக்கேனே இதை பத்திரமா இங்க வச்சுக்கோ, திரும்பி போய் கரையில சேர்ந்த உடனே கொடுக்கணும், ஏன்னா பாக்கு போடலன்னு என்னால தரிக்க முடியாது, பாக்கு ரொம்ப அவசியம். ஆழ்வாரும் ஒரு கொட்டை பாக்கை சீவி பாதி பாக்கை அவனுக்கு காட்டி புகட்டு, எனக்கு பாக்கு அவசியம், என் கப்பலிலே பாதி பாக்கு உமது என்று சிறுமுறித்தார். ஒரு ஓலையில இந்த மாதிரி எழுதி கொடுக்கணும், பாதி பாக்கு இவருடையது, அதை ஒப்படைக்கிறேன்னு எழுதி கையொப்பமிட்டு தர வேண்டும்னு வாங்கிட்டார். ஏதோ பெரியவர் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணாரே, கேட்கிறாருன்னா உண்மையா நடந்துப்பாருன்னு அவரும் எழுதி கொடுத்தார் என்று சிறுமுறித்தாரும் என்ன அவனும் சம்மதித்து தன் கை சீட்டு கொடுக்க இவரும் சீட்டு வாங்கி கட்டி கொண்டு கப்பல் துறை சேர்ந்தவுடனே அவனை குறித்து பாதி சரக்கு எண்ணித்தான். பாதி பாக்கு என்னுடையதுன்னா மொத்த வைத்து கொண்டிருக்கக்கூடிய சரக்குலையும் பாதி சரக்கு என்னுடையதுன்னு இப்ப இவர் அர்த்தம் பண்ணிட்டார். ஆஹான்னு அவன் விதிர்த்தே போயிட்டான். வர்த்தகனும் திடுக்கிட்டு கப்பலிலே துழாவி போட்ட பாக்கை எடுத்து, அப்ப அவர் சீவி போட்டார அந்த பாதி பாக்கை எடுத்து, இதுதானே நீர் சீவி போட்டது, இதுதானே கொடுக்கணும் உமக்கு, இப்படி கேட்டால் என்ன செய்வது என்று அத்தை திருப்பி கொடுக்கிறார். இதுகாணும் உமது என்ன, இவரும் அத்தை கண்டு, அரைப்பாக்கோ நாம் கொடுத்தது, உன் சிறுமுறியை கொண்டு உன் வர்த்தகர் அண்டையிலே வழக்கு போவோம், இந்த மாதிரி செய்யணும்னா நான் வழக்கு தொடுப்பேன், நீ என்ன எழுதி கொடுத்திருக்க, இந்த கப்பல்ல பாதி பாக்கு உம்முடையதுன்னு சொல்லியிருக்கிறாய், அப்ப அதுல பாதி பாக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்ன. வேறு வழியில் அவனும் சம்மதிக்க இவரும் வர்த்தகர்கள் அநேகம் பேரை கூட்டி கப்பலிலே பாதி சரக்கான பாக்கு என்னது என்று இவன் கைச்சீட்டு கொடுத்தான். இப்போது அரைப்பாக்கு கொடுக்கிறான் என்ன, அவர்களும் துர்வழக்கு உண்டோ என்று பாதி பாக்குகளையும் எண்ணி கொடுக்க சொல்லிவிட்டார்கள். வேற வழி இல்லைன்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் சம்மதித்து பாதி பாக்க எண்ணி கொடுத்து விட்டார்களாம். வர்த்தகனும் இதுவும் ஒரு கடனோ, என்னன்னு தெரியல, எங்க ஆச்சுன்னு தெரியல, இப்படி ஒரு கடனாக இவருக்கு இத்தனையும் கொடுக்க வேண்டியிருக்கிறதேன்னு கிரய திரவியங்கள் கொடுத்து அனுப்பிவிட்டான். இவர்களும் அந்த கோயிலே வந்து ஒரு மூலையிலே பதுங்கி இருந்து மத்திய ராத்திரியிலே அந்த கோமுகையின் கீழே, இப்ப நாகப்பட்டினம் திரும்பியாச்சு, கோமுகைக்கு அடியில இருக்கக்கூடிய சூத்திரத்தை எடுத்தார், சங்கிலியை பிடுங்கி விமானம் ஏறி சிகரமான மகுடத்தை இடம்புரி வலம்புரி திருப்பி அந்த சிகரத்தை இடது பக்கம் வலது பக்கம்னு திருப்பி அந்த கலசத்தை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய கோடி சூரியர் உதயமானா போல இருக்கும் ஸ்வர்ண விக்கிரகம், அது தங்கம்னா 10 மாச தங்கம், அவ்வளவு கோடி சூரிய பிரகாசமான ஒரு தங்க பொம்மையாக அது இருந்ததாம். ஈயத்தால் ஆகாதோ, இரும்பினால் ஆகாதோ, பூயத்தால் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ, தேய் பித்தளையில் செம்புகளால் ஆகாதோ, மாயப்பொன் வேணுமோ மதித்தென்னை பண்ணுகைக்கே என்று பிம்பம் ஊழையிடும்படி. இவர் போய் கை வச்ச உடனே அது சத்தம் போடுறதான், அந்த பிம்பமே இந்த மாதிரி கத்துகிறது, ஐயோ என்னை இதனாலையும் அதனாலையும் பண்ணியிருக்கலாமே, ஒரு தங்கத்தினால போய் என்ன பண்ணியிருக்க வேண்டுமான்னு அது சத்தமிட தம்முடைய மைத்துனரை இறங்க விட்டு அபகரித்து கொண்டு வந்து பங்கப்படுத்தி, ஆமாமா நீ சொல்றபடி உனக்கு இதெல்லாம் தகாது, அதனாலதான் எடுத்து கொண்டு போகிறேன்னு அந்த பதுமை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சிஷ்யரை வைத்து அபகரித்து கொண்டு வந்து பங்கப்படுத்தி, இப்ப அதை அழிக்கணுமே, எடுத்து கொண்டு போகிறா. போற சமயத்துல பின்பு ஆழ்வாரும் மந்திரிகளும் பொழுது விடிவு காலத்திலே ஒரு அக்ரஹாரத்தினுடைய உழுது சேரா இருக்க, ராத்திரியில இதை செய்து விட்டு பகல்ல சென்று கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு வயல் பிரதேசம், அங்க உழவன் உழுது கொண்டிருக்கிறான், அந்த இடத்துக்கு போகிறார்கள். அந்த சேற்றுக்குள்ளே விக்கிரகத்தை புதைத்து அருகிருந்த உறங்கா புலியின் கீழே இருந்தார்கள். சற்று நேரம் இங்க ஆஸ்வாசம் பண்ணிப்போம்,
கீழே புதைத்து விடுவோம் அங்க புதைத்து விட்டு இருந்தார்கள். செய்யுடையவனும் நாற்று சுமை கொண்டு உழவரக் கண்டு. சரி, நாத்தெல்லாம் கொண்டு வந்து நாத்து நடணும்னு அந்த உழவன் எடுத்து கொண்டு வந்தான். எங்கள் பாட்டன் தேடின செய். இவன் பாட்டுக்கு நாத்து நட்டான்னா கீழே இருக்கிற விக்கிரகம் அவனதுன்னு இங்கானு கொடுத்துன்னு என்ன பண்றது? அப்ப இந்த இடமே நம்மதுன்னு இப்ப வாதாடணும்னு அடுத்து ஆரம்பித்தார். இது எங்கள் பாட்டன் தேடின செய். அப்பா நீ யாரோ இன்னைக்கு நாத்து நடணும் வரிய? இது எங்களுடைய பாட்டன், எங்களுடைய தாத்தா அவர் சேர்த்து வைத்த செய்யன்ன. அவனும் திடுக்கிட, என்னது நேத்திக்கு ராத்திரி வரைக்கும் என்னுடைய செய்யாதானே இருந்தது, இன்னைக்கு யாரோ 4 பேர் வந்து எங்கள் பாட்டன் தேடின செய் என்றால் இதை எப்படி நம்ப முடியும்னு அவன் திடுக்கிட்டான். ஒரே விவாதமாச்சு. நாளை உதயத்துக்கு பத்திரம் கொண்டு வருகிறேன். இவர் சொல்லிட்டார் என்கிட்ட எல்லா பத்திரமும் இருக்கு, இப்ப கொண்டு வர முடியாது, நாளை உதயமானவனே பத்திரம் கொண்டு வருகிறேன்னு. இல்லாவிடில் நீ உழுது கொண்டு போ. அப்படி ஒருவேளை நாளை கார்த்தால் நான் வரலன்னா பின்னாடி நீ உழுது கொண்டு போன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டால் பின்பு நாம் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போயிடலாம்னு இவர் முடிவு பண்ணார். அவனும் சம்மதித்து மீண்டு போனான். இவர்களும் அஸ்தமனமாய் ராத்திரி காலத்திலே உத்தமர் கோயிலே கொண்டு வந்து நிக்ஷேபம் பண்ணி இருந்தார்கள். எடுத்துண்டா பொம்மைய நேர உத்தமர் கோவில், புருஷோத்தமர் கோவில் அங்க திருவரங்கத்துக்கு பக்கத்துல அமைந்திருக்கிறதே, அந்த இடத்திற்கு வந்து நிக்ஷேபம் பண்ணி மறைத்து வைத்தார்கள். அங்கே நாகப்பட்டினத்திலே விபரீதங்களும் உண்டாய் தலையாரிகளும் மணியக்காரரும் கூடி விமானம் ஏறி சோதித்து, விமானம் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு, உள்ள இருக்கக்கூடிய பொம்மையை காணும்னா ஒரே அதிர்ந்து போய் எல்லாரும் தேட ஆரம்பிச்சுட்டா. ராஜா மந்திரிகள் எல்லாரும் தேடி அங்கம் அச்சமதி கொண்டு வந்து செய்யினுடைய சேரு சோதித்து அங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நில அப்படியே தேடிண்டு வந்தால் அடுத்து இந்த நிலத்துல ஏதோ தகராறு நடந்தது, சில பேர் வந்தான் அந்த விஷயங்களை கேட்டு சரி அதை சோதிக்கலாம்னு அங்க வந்து பார்த்தால் உத்தமர் கோயில எழுந்தருளா இருக்கிற ஆழ்வார் திருவடிகளின் கீழ்கண்டு விட இவரும் நாம் விக்கிரகம் அறியோம். இப்படி அவர் அடி வைத்த அடியே பார்த்து கொண்டு போனால் இங்கிருந்தீங்க இங்கிருந்தீங்க இங்கிருந்தீங்கன்னு உத்தமர் கோயில் வரைக்கும் இந்த அடி தெரியறதான். ஓ இங்கதான் வந்திருக்கான்னு ஆழ்வாரை கண்டுபிடித்து அவர் இடத்துல கேட்கால் விக்கிரகமாவது ஒன்னாவது நான் இங்க இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும்னு இவர் சொல்றாராம். அவர்களும் பிரமாணம் பண்ணும், சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டும் என்ன ஆகில் மேலை வருஷத்தில் பங்குனி மாசத்தில் ரோஹிணி நட்சத்திரத்திலே உங்கள் விக்கிரகம் சிறுவிரலுக்கு குறையாமல் ஒப்பிக்க கடவோம். அப்படியா? சரி, ஒருவேளை நான் திருடி இருந்தால் உங்களுடைய அந்த விக்கிரகத்துல ஒரு விரலும் குறையாதபடி மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறோம். பங்குனி மாசம் ரோஹிணி நட்சத்திரமா? அது என்ன நட்சத்திரமோ அன்றுதான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியினுடைய திருநட்சத்திரம். பங்குனி ரோஹிணியில தான் திருத்தேர் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. அதை என்னைக்கு தேடினாரோ மேலை வருஷத்தில் பங்குனி மாசத்தில் ரோஹிணி நட்சத்திரத்திலே உங்கள் விக்கிரகம் சிறு விரலுக்கு குறையாமல். என்ன விக்கிரகத்தை தேடுகிறீர்களோ? ஒருவேளை நான் திருடி இருந்தேன்னா இத்தனை காலம் கெடு கொடுங்கள், அன்று ஒரு விரல் கூட குறையாமல் மொத்தத்தையும் கொண்டு வந்து விடுகிறேன்னு இவர் சொன்னார். அவர்களும் கையெழுத்து சீட்டு வாங்கி கொண்டு போனார்கள். அனந்தரம் ஆழ்வார் சங்கை இல்லாமல், அவ இன்னைக்கு எப்ப திரும்பி வர போறாளோ அது வரைக்கும் நாம என்ன பண்ண போறோம்? சரி, இந்த விக்கிரகத்தை அழித்து பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபடுத்தலாம்னு திருமதில் கைங்கரியத்துக்கு அருகமாம்படி சுட்டுரைத்த நன்பொன் ஆக்கி கொண்டு கல்படிக்கேற்ப ஒரு துளைப்படுத்தி விற்று திரவியத்தை இட்டு அந்த நன்பொன்னாக அத்த உருக்கி அதுல இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கி அந்த திரவியத்தை இட்டு திருமதில் முதல் சிகர பரியந்தமாக மதிலிருந்து ஆரம்பித்து கோபுரங்கள் கலசங்கள்னு அனைத்தையும் பண்ணி பெரிய கைங்கரியம் பண்ணார். உபக்கிரமித்து திருமதில் கட்டுவிக்கிற செவ்வையிலே மதில் கட்டிண்டு வருகிறார். அப்ப ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் பெரிய பெருமாளுக்கு திருமாலை சேர்க்கிற இடம் நேர்பட தொண்டரடிப்பொடியாழ்வார் அற்புதமான நந்தவனம் வைத்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அந்த நந்தவனம் இடர்பட்டதான். இப்ப இதை கொண்டுதான் ஆழ்வார் தொண்டரடிப்பொடியாழ்வார் இவர் காலம் வரைக்கும் கூட வாழ்ந்திருக்கிறார்னு சிலர் தெரிவிக்கிறார்கள். அப்படியும் இருக்கலாம். இல்ல ஆழ்வார் நந்தவனம் கைங்கரியம் பண்ணின இடம் அங்க இருக்க அந்த இடத்திற்கு நாம் குந்தகம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு அத்தை நகர்த்தி திருமதில் கட்டினதாகவும் கொள்ளலாம். எப்படியும் இருக்கட்டும், அவ்விடத்தை தப்பி ஒதுங்க திருமதில் கட்டுவித்தருள. அப்போ ஒரு பெரிய உத்தமர் ஆழ்வார் நந்தவனம் இருக்குன்னா நாம என்ன மதில நேரா கட்டுவது? மதில் ரட்சகமா ஆழ்வாருடைய நந்தவனம் ரட்சகமானா? ஆழ்வாருடைய பாசுரங்கள் அவர்களுடைய கைங்கரியம் தான் திவ்ய தேசத்துக்கு முதல் ரட்சகம். அதுக்கப்புறம் தான் மதிலோ படையாட்களோ சேன காவலர்களோ யாராக இருப்பினும். அதனால மதில கொஞ்சம் விலகி கட்டலாம்னு சொல்லி ஒதுங்க திருமதில் கட்டுவித்தருள தொண்டரடிப்பொடியாழ்வார் மிகுந்த சந்தோஷப்பட்டாராம். அவர் பார்த்தருளி திருவுள்ளம் உகந்தருளி தாம் திருமாலை கொய்கிற ஆயுதத்துக்கு அருள் மாறி, திருமாலை நன்னா கட்டணும்னா அப்பப்போ அதற்கு வேண்டிய இடங்கள் எல்லாம் கத்தரிக்கணுமே, அந்த கத்தரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், கத்தரிக்கோள் இன்னைக்கு சொல்றோம், அப்படி ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அருள் மாறின்னு பெயராம். இன்னைக்கு கோயில் ஒழுகு என்கிற அற்புதமான அந்த ஒரு நூலிலே திருவரங்கத்துல அந்த நம்பெருமாளுடைய 10 கொத்து பரிவாரத்தையும் சீர்படுத்தினார்னு எம்பெருமானாரை பத்தி தெரிவிக்கிற இடத்திலே அவர் நந்தவன கைங்கரியம் செய்பவர்கள் சிலதுக்கெல்லாம் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எம்பெருமானுக்கு அலங்காரம் செய்கிற சமயத்துல
ஊசி உபயோகப்படுத்துவர்களாம். சில வஸ்திரங்களை எல்லாம் தைக்கணும், சில இடங்கள்ல எல்லாம் அதை போட்டு தைக்கணும்னா ஊசி உபயோகப்படுத்துவர்கள். அதே மாதிரி சில இடத்துல நூலை நார கத்தரிக்கணும்னா அதற்கு இந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களா. இதற்கு பெயர் என்ன வைக்க வேண்டும்ங்கிற வரைக்கும் ராமானுஜர் சொல்லி இருக்கார். எதோ சொல்லி அழைக்க கூடாது. பெருமானுக்கு உபயோகப்படுத்துவதுன்னா அப்ப உயர்ந்த பெயர்களை இன்னும் இட்டு அழைக்க வேண்டும். அப்ப ஊசிக்கு ஆண்டாள்னு திருநாமம். ஆண்டாளை எடுத்து கொடுன்னு சொன்னா அதை எடுத்து கொடுக்கணும். அருள்மாரியை எடுத்து கொடுன்னா அந்த கத்திரியாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து கொடுக்கணுமா. அதை தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே தாம் அந்த ஆயுதத்துக்கு அப்படி பெயரிட்டார்னு இவ்விடத்தில் தெரிவிக்கிறார். அருள்மாரி என்று இவருடைய திருநாமம் சாத்தி பிரீத்தராய் அருளினார். திருமங்கையாழ்வாரும் திருமதில் திருமண்டம் முதலான கைங்கரியங்களும் பண்ணுவித்து கிருத்தார்த்தராய் அருளினார் என்று தெரிவித்து மேலே இப்ப அந்த வருஷம் வந்ததுன்னா சீட்டு எடுத்துன்னு அவ வந்துருவாளே, பங்குனி மாசம் ரோஹிணி நட்சத்திரம், அந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார். வருஷ மாசத்தவணைக்கு அவர்களும் வர இவரும் அவர்களை சீட்டு வாசிக்க சொல்லி சிறுவிரலை கொடுத்தார். ரொம்ப ஜாகிரதையா சிறுவிரல் குறையாம கொடுக்குறேங்கன்னு சொன்னார். அப்பேற்பட்ட விக்கிரகத்துல ஒரே ஒரு சுண்டு விரலை மாத்திரம் வெட்டி எடுத்து தனியா ஜாகிரதையா வைத்துக் கொண்டாராம். அவர்கள் வந்து கேட்ட உடனே வாசிங்கோ என்ன சொல்லியிருக்கேன், சிறுவிரலுக்கு குறையாமல் கொடுக்கிறேன், இதோ சிறுவிரல் கொடுத்து விட்டேன் விடுங்கள்னு கொடுத்தாராம். எங்கள் விக்கிரகம் முழுதும் தர வேணும். என்ன இப்படியா ஏமாத்துறது, சிறுவிரல் குறையாம கொடுக்கிறேன்னா மொத்தமா கொடுக்கறது தானே அர்த்தம் என்று அவர்களும் கேட்க வழக்கிலே போய் அனைவரையும் பார்த்து சிறுவிரலுக்கு குறையாமல் ஒப்பிக்க கடவேன், வழக்கு தொடங்கோ, அங்க வந்து நான் வாதம் பண்றேன், அங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்ல இவர் கையில் சீட்டுப்படி சிறுவிரலை கொடுத்தேன் என்ன, அவர்களும் அப்படியே வாங்கி கொண்டு போங்கள் என்ன. வழக்கு தொடுத்தா ஆழ்வார் பக்கம் தான் அவா சொல்றாள், ஆமாமா இவர் சொன்னது சிறுவிரல் தானே, அதை கொடுத்தா வாங்கி கொண்டு போங்கள்னு சொல்ல ஒரு தோலா வழக்கோ, சிஷ்யர் தான் தோலா வழக்குன்னு பார்த்தா ஆச்சாரியர் அதை விட பெரிய தோலா வழக்கனா இருக்காரு, இவர் வழக்கு தொடுத்தார்னா தோற்கவே மாட்டார் என்று சிறுவிரல் வேண்டா என்று தெளிந்து இப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கிறவரிடத்துல சிறுவிரலாவது பெருவிரலாவது எதுவும் வேண்டாம்னு அத்தையும் விட்டார்களாம். கோயில் கட்டின நிமந்தக்காரர்கள் கம்மாளர்களுக்கு சிறிது திரவியம் கொடுக்க வேண்டி மதெல்லாம் கட்டியிருக்கா. இப்ப அதற்குன்னு வந்திருக்கக்கூடிய அந்த வேலையாட்கள் அவர்களுக்கெல்லாம் திரவியங்களை கொடுக்கணுமே. சிலரெல்லாம் வந்து கேட்க அவர்களை எல்லோரையும் ஒரு தீவிலே திரவியம் இருக்கிறது, அதுவா பெரிய தீவுல திரவியம் வச்சிருக்கேன், அங்க போய் கொண்டு வந்து கொடுக்கிறேன்னு சொல்லி அவர்களை ஒரு கப்பல்ல ஏத்தி கொண்டு சென்றாராம். ஓடமேற்றி ஓடத்துல அழைத்து கொண்டு போய் நட்டாற்றிலே ஓடக்காரனுக்கு சமிகை பண்ண, ஓடத்துல ஏத்தி கொண்டு போய் நடுவாத்துல ஓடக்காரனுக்கு செய்கை காட்டுகிறாராம். ஆகட்டும் அப்படின்னு உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பிடித்து இந்த நதியில தள்ளி விட்டுகிறாராம். கொண்டு போய் நட்டாற்றிலே ஓடக்காரனுக்கு சமிகை பண்ண அவனும் வேறே தெப்பம் கொண்டு வந்து இவரை எடுத்து தெப்பத்திலே வைத்து முதல்ல இன்னொரு தெப்பத்தை வரவழைத்து திருமங்கை ஆழ்வாரும் தானும் அதுல ஏறிக்கொண்டு இந்த ஓடத்தை கவிழ்த்து அவனும் இவரும் கோயிலே வந்து சேர்ந்தார்கள். மத்தையோர்கள் எல்லாம் ஏறின அந்த ஓடத்தை அங்கேயே நதியில கவிழ்த்து விட்டார். இப்படி எல்லாம் செய்யலாமா சுவாமின்னா, ஆழ்வாருடைய வைபவத்தை கேட்டு அனுபவிக்கலாமே ஒழிந்து அதை அப்படியே பின்பற்றலாம்ங்கிறது நம்மால முடியவே முடியாது. அவர் யாரோ உயர்ந்த व्यक्ति, அவர் என்ன வேணா செய்யலாம். அவர் செய்ததுக்கெல்லாம் ஒப்புகிறேன்னு சொல்லுகிறாரே, அத்தனை பாசுரங்களையும் அழுகிறார், எல்லா தவறையும் செய்தேன்னு ஒப்புக்கொள்ளுகிறார். அப்ப திறந்த மனப்பான்மையோடு பெருமானுடைய கைங்கரியம்தான் குறின்னு அவர் இருக்காருன்னா அவர் செய்ததை நாம கேட்டு அதனால தெளியலாமே ஒழிந்து அதை பின்பற்றுவதுங்கிறது நம்மால முடியாது. ஆக இப்படி செய்ய அப்ப உடனே மத்தையோர்கள்லாம் வருந்துகிறார்கள். கவிழ்த்து அவனும் இவர் கோயிலே வந்து சேர்ந்தார்கள். அந்த நிமந்தக்கார கம்மாளருடைய பேரன்மார் கண்டு இப்படி ஆயிடுத்தே, போன வாழ்ல இவ 2 பேர் தான் திரும்பி வரா, மத்தையோர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா விஷயம் தெரிய வந்தது. ஓ, அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் நதியில தள்ளி விட்டார்களா என்ன. அந்த பேரன்மார்கள்லாம் வந்து எங்கள் பெரியோர்கள் எங்கே என்று கேட்க ஆழ்வாரும் ஒரு தீவிலே நிக்ஷேப தனம் காட்டிவிட்டோம், அந்த தனங்களை எல்லாம் சுமையாக கட்டுகிறார்கள். ஒன்னும் கவலை வேண்டாம், தனத்தை காட்டியிருக்கோம், எடுத்துன்னு வரத்துக்கு நாழியார்தவர் கட்டி கொண்டுன்னா வரணும் என்று சொல்ல எங்கள் தகப்பன் பாட்டன் முதலான இத்தனை பேரையும் ஆற்றுக்குள்ளே தள்ளி கொன்று போட்டீரே, அவரவர்களுக்கு அந்தப்படி சரீரமாக தந்தாலொழிய போகப்பட்டோம். இப்படி செய்தது பெரும் தவறு, இவர்கள் இருந்ததுனால தானே கைங்கரியம் நடந்தது, இப்படி செய்யலாமோ. அப்ப அவருடைய சரீரத்தோடு எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்க அப்போ ஆழ்வாரை மறிக்க ஆழ்வாரும் முச்சித்து கிடக்க என்ன செய்வதுன்னு தெரியலையே. இப்பேற்பட்ட மதில் கைங்கரியம் பண்ணவாளுக்கெல்லாம் பெருமாள் உயர்ந்த இடத்தை என்ன கொடுத்திருக்கிறார், அது தெரியாமல் இந்த மாதிரி வந்து மீண்டும் இந்த சம்சாரத்தில் தாழ்ந்த உடல் வேண்டும் இவர் கேட்கிறார்களே என்று முச்சித்து கிடக்க ஆழ்வார் சொப்னத்திலே ரங்கநாதன் எழுந்தருளி, எதுக்கு முச்சிக்கிறீர், நமக்கு தானே கைங்கரியம் பண்ணீர், நம்மையே காட்டும், நாம் பார்த்துக்கிறோம்னு எம்பெருமான் சொன்னாராம். அவரவர்களை அழைத்து காவேரி ஸ்நானம் பண்ண சொல்லி திருநாமம் தரிப்பித்து, அதில் அவள்னா வைஷ்ணவாளாவே இல்லை, எல்லாரையும் வந்து தீர்த்தமாடி என்ன ஊர்த குன்றங்களை தரித்து கொண்டு காவேரி கரையிலிருந்து தங்களுடைய பெரியோர்களுடைய பெயரை சொல்லி கூவி அழைக்க சொல் என்ன எம்பெருமான் தெரிவித்தாராம். ஸ்நானம் பண்ண சொல்லி
திருநாமம் தரிப்பித்து நம்முடைய அழகிய மணவாளன் திருமண்டபத்திலே நின்று அவரவர்கள் பெயரை சொல்லி அழைக்கச் சொல்ல அவர்களும் அப்படியே அழைத்தார்கள். தங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்க அவரவர்களுடைய பிதிரு தேவதைகளுடைய பெருமாள் பின்னே இருந்து அப்படியே நம்பெருமாள் சேவை சாதிக்கிறாராம். அவருக்கு பின்னாடியே பிதிரு தேவதைகள், அவருக்கு பின்னாடியே இவர்களுடைய அந்த பாட்டனார்களுடைய தகப்பன்மார்கள் எல்லாம் தெரிகிறார்களாம். அவர்கள்லாம் வந்து பார்த்து அவரவருடைய பிதிரு தேவதைகள் அடைய பெருமாள் பின்னே இருந்து அவரவர்களுக்கென்று ஆழ்வாருடைய நிருகேத்துக பரம கிருப்பை உண்டானபடியினாலே பெரிய பெருமாள் திருவடிகளை அடைந்தோம். அவள்லாம் பார்த்து உபதேசிக்கிறா, ஏன் இந்த மாதிரி ஆழ்வார் இடத்துல அபச்சாரப்படுகிறீர்கள்? அவர்கள் அந்த ஆழ்வார் எங்களுக்கு இப்பேற்பட்ட பெரும் கதியை கொடுத்திருக்கிறார், இதனாலதான் நாங்கள் இப்ப எம்பெருமானை அடைந்தோம், அவருக்கு பின்னாடியே இருக்கிறோம். நிருகேத்துக பரம கிருப்பை உண்டானபடியினாலே பெரிய பெருமாள் திருவடிகளை அடைந்தோம். நீங்களும் ஆழ்வார் திருவடிகளே அபச்சாரப்படாதே, சில காலம் சம்சாரத்தில இருந்து ஆழ்வாரை முன்னிட்டு கொண்டு உஜ்ஜீவியுங்கோள்னு முன்னோர்கள் அந்த பெரியோர்கள் எல்லாம் உபதேசிக்க அப்படியே இவர்களும் கேட்டுக்கொண்டு மீண்டு போனார்கள். அனந்தரம் பெரிய பெருமாளும் ஆழ்வாரை குறித்து உம் அபீஷ்டத்தை சொல்லுங்கான். இப்ப இதெல்லாம் ஆச்சா, இவ்வளவு நேரம் கைங்கரியம் செய்தே உமக்கு என்ன விருப்பம் அதை சொல்லும் என்று கேட்க, தேவரீர் தசாவதாரங்களை சேவிக்க வேண்டும், நீர்தான் முன்பொரு நாள் 10 அவதாரங்களை எடுத்தீராமே, அதை சேவிக்க வேண்டும். என்ன அகில் இனி நீர் அர்ச்சாரூபமான இந்த தசாவதார ஸ்வரூபங்களை சேவித்துக் கொண்டிரும். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல தசாவதார சந்நிதின்னு அமைந்திருக்கிறதே, அந்த அர்ச்சா திருமேனிகளை எல்லாம் எம்பெருமான் இப்ப ஆழ்வாருக்காகவே காட்டி கொடுத்தான் என்று தசாவதார ரூபங்களை சேவித்துக் கொண்டிரும். என்ன அப்போதே ஆழ்வார் அர்ச்சாரூபமாய் எழுந்தருள பண்ணினார். அந்த எம்பெருமான்களை எல்லாம் பிரதிஷ்ட பண்ணி சந்நிதியை எழுத்தருப்பினார். அனந்தரம் பெரிய பெருமாள் பரகாலன் மைத்துனரை பார்த்து, பெரிய பெருமாள் பரகாலனாகிற ஆழ்வாருக்கு ஒரு மைத்துனர், அவருடைய உறவுக்காரரை பார்த்து, உமக்கு ஆச்சாரியரான இவ்வாழ்வாரை விக்கிரகமாக எழுந்தருள பண்ணி கொண்டு போய் திருவதார ஸ்தலமான திருக்குறையலூரில் கோபுர பிராகார மண்டபாதிகளை நிர்மித்து அதில் பரகாலனை நிறுத்தி மகோத்சவாதிகளை செய்து கொண்டு சுகமே இரும். என்ன இப்ப முதல்ல இவ்வாழ்வாருக்கு ஒரு திருமேனி உண்டாக வேணும்னு பெருமாளே தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் அந்த மாதிரி எங்கும் பார்க்கல. நம்மாழ்வார் சரித்திரத்துல சிஷ்யரான மதுரகவி ஆழ்வார் பிரார்த்திக்க நம்மாழ்வாருடைய திருமேனி ஏற்பட்டது. அது இனி மேற்கொண்டு பார்க்க போகிறோம். இப்ப கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் இவர் இருந்ததுனாலத்தானே இத்தனை திவ்யதேசங்கள், 47 திவ்யதேசங்களை தானே தனித்து மங்களாசாசனம் பாடினார். 86 திவ்யதேசங்களுக்கு சென்று பல்லாண்டு பாடியிருக்கிறார். அப்ப திவ்யதேசங்கள் அனைத்தும் ஏற்பட்டதற்கே இவர் தானே காரணம். அப்ப இவருடைய திருமேனியை நன்னா எழுந்தருள பண்ணணும் என்ன பெருமான் அவருடைய பார்த்து நியமிக்க, அவர்களும் அதே போல ஒரு விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு பரகாலன் நிறுத்தி மகோத்சவாதிகளை செய்து ஆழ்வாரை போலே அர்ச்சாரூபமாய் இருப்பது ஒரு விக்கிரகத்தை குமுதவள்ளியாருடனே எழுந்தருள பண்ணி, பெருமாள் ஆழ்வாருக்கு தான் சொன்னார். இவர்கள் நாய்ச்சியார் குமுதவல்லி இல்லைன்னா ஆழ்வாராவது ஒன்னாவது, அப்ப குமுதவல்லியோடு சேர்த்துத்தான் பிரதிஷ்டிப்பிக்க வேண்டும்னு இருவரையுமாக அர்ச்சாரூபமாக விக்கிரகத்தை குமுதவல்லியாருடனே எழுந்தருள பண்ணி மந்திரிகளும் நம்பெருமாள் பரிவாரமும் கூடவர ஆழ்வார் திருவதார ஸ்தலத்துக்கு போய் அங்கே கோயில் பிராகார மண்டபாதிகளை கட்டுவித்து அதிலே ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி மகோத்சவாதிகள் கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்ன மணவாள மாமணிகள் கொண்டாடுகிறாரே அதற்கு 10 உற்சவங்கள். அதே போல பங்குனி உத்தரத்துல வேடுபரி உற்சவம், அடுத்து தை அமாவாசைக்கு அடுத்த நாள் 11 கருட சேவை உற்சவம். இந்த மூன்றையும் தானான உற்சவம், தான் உகந்த உற்சவம், தமருகந்த உற்சவம்னு சொல்வது உண்டு. தான் ஆன உற்சவம்னா அது எப்பொழுது தான் ஆனார்? மந்திர உபதேசம் பெறும்பொழுதுதானே தான் ஆனார். அப்ப வேடுபரி உற்சவம் தான் தானான உற்சவம். தான் போய் வேடுபரி பண்ணி மந்திரத்தை பெற்று ஆழ்வாராக ஆன உற்சவம். தான் உகந்த உற்சவம் அர்ச்சா திருமேனியை சேர்த்து சேவிப்பதுதான் இவருக்கு ஆசை. 11 திவ்யதேசங்களுக்கும் சென்று சேவித்து அழைத்து அத்தனை பேரையும் திரு மணிமாட கோவிலே ஒரே ராத்திரியிலே 11 கருட சேவை உற்சவமாக கண்டருளி ஆழ்வார் மகிழ்கிறார். தான் உகந்த உற்சவம். தமருகந்த உற்சவம் எதுன்னா அது கார்த்திகை மாசம் கார்த்திகை திருநாள் ஆழ்வாருடைய திருவதார நன்னாளை நாம் எல்லோருமாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய உற்சவம் தான் தமருகந்த உற்சவம். இப்படி பல உற்சவங்களையும் கண்டருள அர்ச்சாரூபமாய் இருந்தாலும் குமுதவல்லியார் முதலானவர்களோட கலந்து பரிமாறிக்கொண்டு அர்ச்சாரூபமாகத்தான் ஆழ்வார் இருக்கார். ஆனா குமுதவல்லியாரோடு பேசுகிறாராம். ஆழ்வார் அடியார்களோடெல்லாம் பேசி என்ன வந்திருக்கையே என்னன்னு அவர்களிடத்தெல்லாம் குச்சலம் விசாரித்து அப்படியெல்லாம் பரிமாறிக்கொண்டு கலந்து சமஸ்த ஆத்ம கோடிகளையும் ரட்சித்துக் கொண்டு பெரிய பெருமாள் திருவடிகளையே உபேயமாக சேவித்துக் கொண்டு வாழ்ந்தருளினார். அப்ப இன்னும் அர்ச்சா திருமேனியாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ்வாழ்வார்னு பெருமாள் தெரிவித்து விட்டார். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தா திருக்குறுங்குடிங்கிற அந்த க்ஷேத்திரத்துல போய் அங்குதான் இவர் கடைசியில எம்பெருமானுடைய திருவடிகளை சார்ந்தார். இன்னைக்கும் அங்க திருமங்கை ஆழ்வார் திருவரசுன்னு அமைந்திருக்கிறது. ஆக அவ்விடத்துலதான் பரமபதத்திற்கே சென்றாருங்கிறது சரித்திரம். ஆக இப்படி திருமங்கை ஆழ்வார்
எம்பெருமானுடைய அந்த அழகில ஈடுபட்டவராய் பற்பல பாசுரங்களை அருளி செய்து திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து அது மட்டும் போராதுன்னு திருமதில் கோபுரம் பிராகார முதலான கைங்கரியங்களையும் செய்தார். முதல் முன்னமேயே பாகவத ததியாராதன முதலான பல கைங்கரியங்களையும் செய்தார். அப்ப பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம்னு உண்டான்னா இவருக்கு ஆச்சாரியனே பெருமாள் தானே. திருநறையூர் நம்பி ஒரு ஆச்சாரியன், திருக்கண்ணபுரத் எம்பெருமான் ஒரு ஆச்சாரியன், இருவருக்குமாக 100 பாசுரங்களையே சமர்ப்பித்தார். அப்ப ஆச்சாரியன் பகவான் இருவரும் ஒருவரா ஆழ்வாருக்கு. அதனால அந்த கைங்கரியம் நேர்பட்டது. அப்ப ஒரே ஆழ்வார் பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம்ங்கிற மூன்றத்திலையும் சிறங்கு விளங்கி நாமும் செய்து நம்மையும் செய்விக்கும்படியாக ஆழ்வார் செய்தருள்ள ஆழ்வாருக்கு நாமும் பல்லாண்டு பாடுவோம். மங்கையர்கோனுடைய திருவடிகள் வாழி வாழின்னு சொல்லி அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிவில ஈடுபட்டு மணவாள மாமணிகள் அற்புதமா ஒரு அழகான கட்டியம் எல்லாம் கூட சமர்ப்பித்திருக்கிறார். இன்னைக்கும் பல உற்சவங்கள்ல அந்த கட்டியமும் சேவிப்பது உண்டு. அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருமேனியை அனைவரும் சேவித்து பல்லாண்டு பாட வேண்டும் என்னும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இத்தோடு ஆழ்வாருடைய திருமங்கை ஆழ்வாருடைய வைபவம் நிறைவு பெறுகிறது. இதற்கு பின்னர் அவயவங்கள் முடிந்த பிற்பாடு அவயவியான நம்மாழ்வாருடைய வைபவம். அந்த நம்மாழ்வாரே ஆழ்வாராக இருந்து உபதேசித்தது யாரால் என்ன? மதுரகவி ஆழ்வாராலே என்றோம். அப்ப நம்மாழ்வாருடைய வைபவம், மதுரகவி ஆழ்வாருடைய வைபவம், இதற்கு மேற்கொண்டு சரித்திரம் அது அமைந்திருக்கிறது. அதையும் பலரும் கூடி அடுத்த காலக்ஷேபத்தில கேட்டு அனுபவிக்க வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.